Okay. Session started. Okay. வரவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நாட் அ ப்ராப்ளம். We can cover lot of things today. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர் செஷனுடைய என்ன சொல்கிறது டே 3 பார்த்தோம். ஸோ அதில் என்னெல்லாம் பார்த்தோன்னா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னா யார், அவங்க என்ன வேலை செய்வாங்க, யூஐ டிசைனர் யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்ஸ் அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு ப்ளஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி பிகினர் செஷனுக்குள்ளே வந்தோம். ஸோ பிகினரில் வி ஹாவ் சீன் எஸ்டர்டே பர்சனா என்ன, ஸோ யூசர் பர்சனா என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக பார்த்தோம் நேற்று. ஓகேங்களா? அதாவது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனருக்கு பேசிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணுங்களா. அதில் மூலயமா யுஎக்ஸோடைய ஃபாதர் யார், யுஎக்ஸில் யாரெல்லாம் ஒரு குளோபல் லீடராக இருந்தாங்க, எனர்ஜி குரூப்னு ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அஜைல் பற்றி படித்தோம், அப்புறம் நிறைய டூல்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்று வந்து எப்படிலாம் ஒர்க்கு வரும்னு பார்த்தோம், பிஆர்டி டாக்குமெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நோட் பண்ணி வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனருடைய ஒரு 14 டெலிவரபிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? அதில் ஃபர்ஸ்ட் டெலிவரபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பர்சோனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? என்னன்னு சொல்லியிருந்தேன்? யூசர் பர்சோனா, கரெக்டுங்களா? ஸோ அந்த யூசர் பர்சோனான்றது நான் ஒரு யூசர். ஓகே, என்கிட்ட ஒரு பொருளை ஒருத்தவங்க நான் வாங்க போகிறேன்னா நான் ஒரு பர்சோனா அங்கே. ஓகேவா? நான் ஒரு பொருளை யூஸ் பண்ண போகிறேன்னா அங்கே ஒரு பர்சோனா. இப்போ இதே தான் பிஸ்னஸ்க்கு வரும்போது, ஓகேங்களா, அங்கே வந்து பையர் அப்படின்னா பையர் பர்சோனா, கஸ்டமர்னா கஸ்டமர் அவத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனுக்கும். ஏன்னா இங்கே நான் யாரை மையப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னா யூசரை மையப்படுத்தி தான் பண்ண போகிறேன். தட் இஸ் வாட் யூசர் சென்ட்ரிக் டிசைன். வாட் இஸ் தட்? யூசர் சென்ட்ரிக் டிசைன். நான் யூசரை சென்டராக ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து ஒரு டெலிவரபிளை கொடுக்க முடியாது, கரெக்டுங்களா? ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஆடியன்ஸ், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை பீப்புள். அப்போ அவங்கள பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்கே மாதிரி விஷயத்த பண்ணால் எனக்கு அந்த யூசர் கிடைப்பாங்க, அந்த யூசரோட டேட்டா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தினேஷ் பற்றி தெரியணும், ஓகேவா? அப்போ தினேஷ் பற்றி தெரியணும்னா தினேஷ் கூட உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். தட் இஸ் கால் யூசர் இன்டர்வியூன்னு சொல்லுவேன் நான். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ ஒவ்வொரு பீப்புள்கிட்ட இருந்து சில டேட்டாவை நான் வாங்குறது, அவங்கள கவனிக்கிறது, அவங்கள பற்றி எங்கேயாவது படிக்கிற இடத்துல இல்லை ஆன்லைனில் எனக்கு எது கமெண்ட்டில் வந்தது, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை வந்து நான் டேட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஐ கிரியேட் த ஃபிக்ஷனல் கேரக்டர். தட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் பர்சோனா. ஓகே, இன் பர்சோனா வாட் அண்ட் ஆல் த திங்ஸ் வி வில் ஹாவ் அப்படின்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா பயோகிராஃபி டெமோகிராஃபி இருக்குன்னு சொன்னேன். பயோகிராஃபினா ஒன்றும் இல்லை, நீங்கள் யார், உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, உங்களுடைய லாங்குவேஜ் என்ன அப்படின்றத பற்றின ஒரு விஷயம். டெமோகிராஃபினாலும் அதே தான், சரியா? ஸோ பயோ அண்ட் டெமோ இஸ் த ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த யூசர், வேர், ஹவு, வென், அந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பயோ அண்ட் டெமோ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் போட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்து உங்கள் பர்சோனா கிரியேட் பண்ணும்போது என்ன போட்டிருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த மாதிரி டெமோ அந்த அந்த இது போட்டிருக்கீங்களே அதுக்கு பேர் வந்து பயோ. ஓகேங்களா? இதுவே நான் இந்த ஊரில் இருக்கேன், நான் திருச்சியில் இருக்கேன், என் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆகுது, சிங்கிள் பர்சனு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, தமிழ் லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் டெமோகிராஃபி. டெமோகிராஃபினா உங்கள் சமூகம் மொத்தமாக சேர்த்தது. தமிழ்நாடு அப்படின்னு வச்சுப்பேன் நான். டெமோனா தமிழ்நாடு, பயோனா அபவுட் யூ. சொல்கிறது புரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயம். அடுத்து என்ன டாக்குமெண்ட்டு, என்ன டேட்டா நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கவர் அபவுட் யுவர் நீட். உங்களோட நீட் என்ன, உங்களோட மோட்டிவேஷன் என்ன, உங்களோட கோல் என்ன,
அதோடைய ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத கேப்சர் பண்ணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ப்ரோனா, உங்களுடைய எமோஷனல்ஸ் லைக் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்லி, லாயலு, இன்ட்ரோவர்ட்டு, எக்ஸ்ட்ரோவர்ட்டு. ஓகே, யூ கேன் ஸ்பெசிஃபை யுவர் பர்சனாலிட்டி லைக் தட். இப்போ இந்த பர்சனாலிட்டிலாம் கண்டுபிடிக்க முடியுமா ப்ரோ? ஒரு யூசர்ஸ் கூட நான் இன்டர்வியூ பண்ணுறேன், அவங்களுடைய பயோகிராஃபி, டெமோகிராஃபி ஓகே பரவாயில்ல கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஃப்ரெண்ட்லியா, இல்லை எமோஷ்னலா, இல்லை வீக்னஸா, இல்லை வந்து இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, ஜட்ஜ்மெண்டலான பர்சனா, இந்த மாதிரியான சைக்காலஜிக்கலான விஷயத்தெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணும்போது அதை கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் ஆன்லைனில் பண்ணும்போது அது கஷ்டம். நீங்கள் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகவே முடியாது. பிகாஸ் அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ அந்த அந்த செக்மெண்ட் நம்ம பார்க்க முடியாது. அது வந்து ஆன் டாக் ஆர் ஆன் ஸ்பீக், அவங்க கூட பழகும்போது தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரிய வரும். அந்த யூசர் யார், அவங்க என்ன மாதிரியான யூசர் அப்படின்றது. கரெக்டுங்களா? திஸ் இஸ் வாட் அவங்களுடைய என்னது பர்சனாலிட்டி. சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுச்சா? பர்சனாலிட்டி. ஓகே, அந்த பர்சனாலிட்டி பற்றி நம்மளுக்கு வென் வி ஆர் கோயிங் இன் த இன் பர்சன் கனெக்ட், அந்த டைம் தான் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃபைனும். அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயோ, டெமோ, அப்புறம் மோட்டிவேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், பெயின் பாயிண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று பார்த்தோம், என்ன மாதிரியான இன்டர்நெட் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், ஐ மீன் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விதமான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா அதுக்கு பேர் பிளாட்ஃபார்ம்ஸ், சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போது டெக்கில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் யூஸ் பண்ணுவேன், என்னுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பற்றி எனக்கு தெரியும், எனக்கு மேக் பற்றி தெரியும். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்று வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்? யூஐ யூஎக்ஸ், நான் ஒரு டிசைனரு, இல்லை நான் டிசைனர் ஆக போகிறேன், எனக்கு வந்து நான் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனராக ஒரு பர்சனா போட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருமே நீங்கள் பர்சனாக போட்டிருப்பீங்க, சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சந்தோஷம். இப்போ அதில் வந்து எனக்கு ஒரு சில பர்சனா வந்துச்சு. ஓகேங்களா? அதில் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற லேர்னிங் மாடல் என்னன்றதை அதில் மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ கரண்ட் லேர்னிங் மாடல் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங் பிஹேவியர் என்ன உங்கள் யூசருக்கு, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்குமார், உங்களை நான் அன்மியூட் பண்ணி பேசுங்க, நான் கேட்குறேன். ஸோ இந்த யூஐ யூஎக்ஸை இதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தியிருப்பீங்கள்ல, அந்த பிளாட்ஃபார்மை பற்றி நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணீங்களா உங்களோட பர்சனால? அதில் எதுவும் மென்ஷன் பண்ணலைங்கண்ணா. ஓகே டன், ஃபைன். ஸோ வேற யார் பர்சனா போட்டிங்களோ, நீங்கள் ஏற்கனவே படித்த பார்த்த அந்த மெட்டீரியல்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கே வந்து அது தேவை. எது தேவைன்னா வாட் இஸ் யுவர் மெட்டீரியல். இப்போ ஏர்லியராக என்ன மெட்டீரியல் இருந்துச்சு, அங்கே என்னென்னலாம் நீங்கள் படிச்சீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றது அது தெரிஞ்சிருக்கணும். அதில் ஏன் தெரியணும்னா அப்போ தான் எனக்கு புரியும். ஓகே, இந்த பர்சன் வந்து கூகுள் கோர்சராவில் ஒன்று படிச்சிருக்காங்க, இடோமியில் ஒன்று படிச்சிருக்காங்க, யூடியூப்பில் இவ்வளோ பார்த்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் மை லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் இப்போ லேர்னிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆன் ஒன் மென்டார்ஷிப்ன்ற எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஆனால் இதுவே நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கும் இங்கேயும் நீங்கள் அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் தான் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனாக வந்திருக்கணும். நீங்கள் உங்களோட பர்சனாக போடும்போது நீங்கள் என்ன போட்டிருக்கணும் அப்படின்னா, நான் ஆன்லைனில் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்குமே மோட்டிவேஷன் இருக்காது ஆன்லைனில் படிக்கும்போது. என்ன ஆன்லைன்னா ரெக்கார்டிங் கோர்ஸு, நாட் இந்த மாதிரி ஜூமில் லைவ் கிளாஸ் கிடையாது நான் சொல்ல வர்றது. இங்கே நான் வந்து உங்களை டேக் பண்ணி போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்து அந்த ரெக்கார்டிங் கோர்ஸில் டேக் பண்ணி போட மாட்டாங்க. வந்து படிங்க வந்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலி. பட் இங்கே நடக்கும். திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் ரெக்கார்டிங் செஷன்ஸ் அண்ட் ஹியர் ஃபிசிக்கல் செஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பர்சனாக டிஃபைன் பண்ணும்போது அதில் நீங்கள் போட்டிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
காம்படிட்டர்ஸ் ஆர் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் லேர்னிங் மாடல்ஸ், அந்த பிராண்ட். இப்போ நீங்க என்ன பிராண்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேட்டட் டு தி மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், என் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதுக்கான பிராண்டு தான் நான் கேட்குறேன். இதோ இருக்கு பாருங்க. அதாவது பிராண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், உங்களை எந்த பிராண்டு இல்லை யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கல்ல, நீங்க பார்த்து வந்திருப்பீங்கல்ல. நான் இந்த பர்சன் வந்து பார்த்தேன், இவங்கள மாதிரி நான் ஒரு டிசைனராக வரணும்னு எனக்கு தோணுச்சு. தட் இஸ் வாட். ஸோ கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது இந்த இடத்துல உங்களுக்கு. நான் சொல்ல வர அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்சோனான்றது கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் மட்டுமே உங்கள் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றது உங்களால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? காட் இட்? ஓகே ப்ரோ. சூப்பர். இப்போ நம்ம அடுத்த இதுக்குள்ள போயிடலாம். பர்சனாவில் இன்னும் டவுட் இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ. எஸ் ப்ரோ, சாம்பிள் காட்டுனீங்களா ஒரு பர்சன் ஒன்று கூகுள்ல? ம் அந்த சாம்பிள்ல வந்து எண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க அதுல உங்களுடைய இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்கான்னு தெரியல. உங்கள் வாய்ஸ் எனக்கு கிளியராக கேட்கல. அந்த ஃபேவரட் பிராண்ட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, எஸ், ஃபேவரட் பிராண்டு. எனக்கு என்ன டவுட்னா அதுல வந்து ஆக்சுவலி நான் பாதி தான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுல வந்து என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஃபேவரட் பிராண்டுக்கு பதிலாக நான் ஆக்சுவலி இப்போ யூஎக்ஸ் கத்துட்டு இருக்கனால நான் எந்த கம்பெனி போறேனோ அந்த டீம் கம்பெனி தான் அந்த மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது பண்ணலாமா இல்ல அது எதுவும் தப்பா ப்ரோ? இங்கே தப்பு ரைட்டு எதுவுமே கிடையாது. உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷம். திலக், கரெக்டா? சொல்லுங்க. திலக், ஆக்சுவலி தப்பு ரைட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் பண்ணது ரைட்டு தான். சி, என்னை பொறுத்தவரையும் என்ன பிராண்டாக நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற சில விஷயத்த நான் கொண்டு வரேன். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்த இடத்துல பிராண்டுனா நான் எந்தெல்லாம் பிராண்டாக நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறேன், நான் எனக்கு எதெல்லாம் கன்சிடரேஷன் பண்ணிக்கிறேனோ அது எல்லாமே வரும். நீங்கள் பிராண்டாக பார்க்குறீங்கன்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீச்சிங்கில் இருக்கிறதுனால ஒரு பிராண்ட் சொல்கிறேன், சரியா? குவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் குவின்ற ஒரு பிராண்ட் அங்கே வச்சுன்னா, நான் அந்த பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறேன்னா அதை வைப்பேன் நான் ஆக்சுவலாக. இல்லை அது அந்த ஒரு விஷயம் வந்து என் மைண்டில் இருக்குது, இல்லை நான் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னா அதை வைப்பேன் நான். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பிராண்டு, ஏதாவது ஒரு பிராண்டை நான் வந்து வைப்பேன். என்னோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நான் உடோமியில் படிப்பேன். இடோமி தெரியுமா உங்களுக்கு? இடோமி, தெரியும். இடோமியில் நான் படிப்பேன். அதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸுமே வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னுமே முடிக்காமல் வச்சிருக்கேன் ஆக்சுவலி. உண்மைதான். அதாவது என்னன்னா, நம்ம கோர்ஸ்லாம் வாங்குவோம், ஆனால் படிக்க தான் மாட்டோம். இதோ பாருங்க, இதுக்கு நான் ப்ரீமியமாக பேமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? இந்த பிளாட்ஃபார்முக்கு நான் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், யூஎக்ஸ்எல் அப்படின்றது. ஓகேவா? அதே போல் இப்போ விடோமின்றது என்னோட பிளாட்ஃபார்ம். இப்போ நான் ஒரு லேர்னராக நான் போட்டிருந்தேன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நாங்கள் போட்டுருவேன். நான் இடோமியில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன், நான் இதை போய் படிச்சிருக்கேன். ஐ ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது இந்த இது யூஎக்ஸ்எல்ல நான் படிச்சிருக்கேன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது நான் அந்த பிராண்ட்ஸ்லாம் வைப்பேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய ரெகுலர் யூட்டிலைசேஷன். நான் பயன்படுத்துகிற விஷயம், நான் பயன்படுத்துகிறதா என்னோட பிராண்டு. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிச்சா உங்களுக்கு திலக்? நான் பயன்படுத்துறது, நான் அக்சஸ் பண்ணுறது எல்லாமே என் பிராண்டு. அது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது நான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. திஸ் இஸ் வாட் இட் இஸ் ரிக்வயர்ட் ஹியர். இது மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குன்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. நீங்கள் அதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். பேசிக்கலி இப்போ நான் ஒரு ஆப்பை பற்றி உங்ககிட்ட கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இந்த யூஐ யூஎக்ஸ்ன்னு வச்சுட்டு தூக்கி வச்சிருங்க. இப்போ இன்னொரு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கேட்குறேன். இந்த ப்ராப்ளத்துக்கு யோசிங்க. உங்கள் ஃபோனில், ஓகேங்களா, உங்களுக்கு டெய்லி ஹேபிட்டை ட்ராக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் ஒரு ஆப் பண்ண போகிறேன். அந்த ஆப் வந்து டெய்லி ஹேபிட் ட்ராக்கரு. நீங்கள் என்னென்ன மாதிரியான ஹேபிட்லாம் வச்சுருக்கீங்க, குட்டு பேட் ஹேபிட்டு, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஆப் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பர்சனாக போடுங்க சொன்னால் எப்படி போடுவீங்க நீங்கள்? ஸோ எல்லாத்தையும் கேட்டகரிஸ் பண்ணிவிட்டு இந்த பிராண்டுன்னும் போது உங்களோட அலாரம் இருக்குல்ல, கூகுள் அலாரம், அது கூட ஒரு 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 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு 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 பிராண்டு. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் புரிஞ்சுச்சா?
அப்புறம் கூகுள் ஃபிட்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஒர்க் அவுட் பண்றதுக்கு. ஆ ஸோ அது எல்லாம் அங்கே வைப்பேன். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தகுந்த மாதிரி என் காம்படிட்டர் மாறுவாங்க. சாரி, காம்படிட்டர் இந்த சென்ஸ் என் பிராண்டு மாறும், என் ப்ராடக்ட் மாறும். இப்போ நான் அந்த டெய்லி ஹேபிட்ன்றதுனால கூகுள் கேலண்டர் கொண்டு வந்தேன், என்னுடைய கூகுள் அலாரம் கொண்டு வந்தேன், அதுக்கப்புறம் வந்து கூகுள் ஃபிட்ன்ற ஒரு ஆப்பை கொண்டு வந்தேன், சாம்சங் ஹெல்த்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இத்தனை ஆப்ஸ் எடுத்து வந்து வைப்பேன் நான். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ பேசிக்கா இதுதான் வந்து ஹெல்த்தியா குக் பண்றோம்னா நம்ம அந்த டார்கெட் ஆடியன்ஸ் மாதிரி அந்த ஹெல்த்தி அந்த குக் பண்ற ஆப்போட லோகோ எடுத்து ஃபேவரட் பிராண்ட்ல வச்சிடலாம். யூசர் இப்போ பர்சன். அந்த ஹெல்த்தி ஃபுட்டுன்னு வரும்போது நீங்கள் என்னென்ன ஆப்பில் வந்து ஹெல்த்தி ஃபுட்டை வந்து வாங்கியிருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் அதுக்குள்ளே வந்துடணும். அது அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த ஆடியன்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இப்போ திலக் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு வாங்கணுன்ற அந்த பேரில் எந்தெந்த ப்ராடக்ட்குள்ளெல்லாம் போய் வாங்கியிருக்காருன்றது எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் ஓகே இந்த ப்ராடக்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தென் ஐ கேன் டேக் சம் இன்ஸ்பிரேஷன். அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்போ அந்த அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அடுத்து ஒரு ஆப் பண்ண போகிறேன், அதில் கேலண்டர் மாதிரி ஒன்று வைக்க போகிறேன்னா நான் கூகுள் கேலண்டர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த ஹெல்த்தி விஷயத்த பண்ணணும்னா அந்த அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு சில விஷயத்தை நான் எடுத்து வந்து என் ப்ராடக்ட்டில் வைப்பேன். இப்போ ஓகே பர்சோனாவுடைய எண்டு கோல் என்னன்னு சொல்லிடுறேன் நான் சிம்பிளாக. எனக்கு வந்து அந்த யூஸரை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் என்னென்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் என்னென்ன டைமில் உள்ளே வருவீங்க, என்னென்ன டைமில் போவீங்கன்றதுலாம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நான் சொல்ல ஒரு ஓகே. பாயிண்ட் புரிஞ்சு அவங்கள இருக்கும். ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணணும்னா உங்களோட பர்சனை எனக்கு தெரியணும். ஒரு கம்பெனி நல்ல வியாபாரம் பண்ணி இல்லை நல்ல ஒரு ஆப் உங்களுக்கு கொடுக்கணும்னா உங்களை பற்றி எனக்கு தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பர்சனை எப்படிலாம் என்னோட டிசைன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வயசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆகுதுன்னா அந்த 30 ஏஜ் கேட்டகரிக்கான விஷயங்கள் என்னென்னலாம் அவன் யோசிக்கிறான், அவன் எப்படி இருப்பான்றது எல்லாமே அதில் தெரிஞ்சிடும் எனக்கு. அப்போது அந்த 30 இயர்ஸ்க்கான டிசைன் தீம் நான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதுவே ஒரு 50 60 வயசு இருக்கிற ஒரு தாத்தாவுக்கு நீங்கள் டிசைன் பண்ண போகிற பர்சனா வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், அந்த இடத்துல என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம், ஃபாண்ட் கலர் என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வைக்க போகிறோம், ஓகே ஓகே. ஃபாண்ட் எலமெண்ட் என்ன வைக்க போகிறோம், அவங்க கண்ணாடி போட்டு யூஸ் பண்ணுவாங்களா, நார்மலாக பார்ப்பாங்களா, தூரமாக வச்சு பார்ப்பாங்களா, இல்லை கிட்ட வச்சு பார்ப்பாங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. திஸ் இஸ் வாட் மை இன்ஃப்ளூயன்ஸ் திங். பர்சோனா மூலயமா எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா அவங்க யூஸ் பண்ணுற யூசர் யாருன்றதை நான் புரிஞ்சுப்பேன். அவங்க இப்போ என் யூசர் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான்ப்பா அப்படின்னா என் டிசைனை நான் என்ன பண்ணுவேன், என் டிசைனை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பேன், டிசைன் பண்ணுவேன். திஸ் இஸ் வாட் பர்சோனா ஹெல்ப்ஸ் மீ. இப்போ அந்த பர்சோனாக்குள்ளவே நிறைய டேட்டா நம்ம வாங்கியிருக்கோம். பர்சோனாவில் மோட்டிவேஷன் கோல்ன்றதுலாம் அவங்களோட எண்டு கோலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. டிசைனுக்கு என்னதில் இது உதவியாக இருக்குது அப்படின்னா, இப்போ அவன் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற ஒரு யூஸராக இருக்கிறாங்கன்னா அப்போது ஃபேஸ்புக்கில் இருக்கிற சின்ன சின்ன ஐகான்ஸு எலமெண்ட்ஸு அதோடைய ஃப்ளோஸ்லாம் நான் எடுத்து என்ன பண்ணிப்பேன், என் ப்ராடக்ட்டில் போட்டுப்பேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஷின் கேட்குறேன். ஒரு ப்ராடக்ட் லைக் வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பில் டிபி மாற்றுறதுக்கான ஃப்ளோ சொல்லுங்கள் பார்க்கலாம். செட்டிங்ல போயிட்டு ப்ரொஃபைல்ன்றதுக்குள்ள சேஞ்ச் பண்ற மாதிரி. அதே ஃபேஸ்புக் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக் நான் யூஸ் பண்றதுல அது தெரியல ப்ரோ. ஓகே, நீங்கள் இது எடுத்துங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துங்க, இன்ஸ்டாகிராம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரொஃபைல்ல போயிட்டு கீழே கார்னர்ல இருக்கும், நம்ம ப்ரொஃபைல்ல போயிட்டு எடிட்ல இருக்கும், போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாக் அவுட் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம செட்டிங்ல போயிட்டு அக்கௌண்ட்ஸ்ல இருக்கும், அதுல லாக் அவுட் பண்ணிக்கலாம். சூப்பர் டெலிட்டும் கொடுத்து. சூப்பர், இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு தேவை. இப்போ நீங்க என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அந்தந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து சில விஷயங்களை நான் தூக்கி பண்ணலாம். அங்கேருந்து லாக் அவுட்டா நீ அமேசானை ஃபாலோ பண்ணிக்கோ, நீ வந்து பார்த்தீங்கன்னா லாகினா நீ வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோ. அதாவது டிசைன் வந்து எடுக்கல, டிசைனுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ பர்சோனா ஹெல்ப்ஸ் மீ டு டூ அ பெட்டர் டிசைன் ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய யூஸோடைய எக்ஸாக்ட் நீட் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் எனக்கு அது. அந்த பேஸ் கரெக்டாக இல்லைன்னா என்னுடைய யூசர் யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் போயிடும். ஓகே ப்ரோ. எல்லாருக்குமே இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா, எதுக்குப்பா பர்சோனா உருவாக்குறாங்க, பர்சோனா தான் நம்மளோட பேஸ். அந்த பர்சோனா வச்சு தான் யூசருக்கு என்ன தேவைப்படுதுன்றது நம்ம ஒரு பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூசருக்கு பண்ணக்கூடிய டிசைன், அதாவது வடிவமைப்பு, ஒரு ஆப்போடைய டிசைனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு பர்சோனா ரொம்ப முக்கியம். யங்ஸ்டர்னா
18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான்ப்பா என் ஆடியன்ஸு அப்படின்னா, அப்போது கலர்லேருந்து ஐக்கான்லேருந்து எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கணும், எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்கணும். அப்போது ஜென்சிக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், ஒரு ஒரு 90s கிட்டுக்கு நான் இப்போ எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ஒரு 30s 80ஸ்ல வந்த ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணணும். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து எனக்கு அந்த பர்சோனா ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகே ப்ரோ. அதே மாதிரி அவனோட பர்ச்சேசிங் குவாலிட்டி, பையிங் குவாலிட்டி. இப்போ நீங்கள் சப்போஸ் ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கிற நபர்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பரவாயில்லப்பா அவர் எந்த பொருளை கொடுத்தாலும் வாங்கிடுவாருன்ற எனக்கு ஒரு ஐடியா வந்துருமா. அப்போ நான் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோட டிசிஷன் எடுக்க முடியுமா இல்லையா? இப்போ நான் கேட்பேன், உங்களுடைய ஷாப்பிங் பிஹேவியர் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் நான். உங்கள் ஃபோனை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்லுவீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா ஓகே, ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா கொஞ்சம் பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு. ஐஃபோன்னு வரும்போது நான் யோசிப்பேன், ஓகே அவருக்கு ஒரு 60,000 70,000 பையிங் கெப்பாசிட்டி இருக்குது. நான் யோசிப்பேன், நான் யோசிக்க மாட்டேனாப்பா. தட் இஸ் பிஸ்னஸ் ஓரியன்ட் டிசிஷன் மேக்கிங். அப்போ ஒரு பர்சோனாவையே நான் பல விதமாக யூஸ் பண்ணிப்பேன். நான் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இங்கே. ஸோ பர்சோனா இஸ் நாட் ஒன்லி பர்சோனா, ஓகே. அதை வச்சு நான் பல்வேறு விதமாக யூஸ் பண்ணிப்பேன். ஒரு பக்கம் டிசைனுக்கு, ஒரு பக்கம் பிஸ்னஸ்க்கு, இன்னொரு பக்கம் என்னுடைய ஃப்ளோவுக்கு, யூசர் ஃப்ளோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போகிறதுக்கும் அதுதான் உதவிகரமாக இருக்குது. என் யூசருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுதான் உதவிகரமாக இருக்குது. ஸோ என் பர்சோனா ஒழுங்காக இல்லைன்னா என்னுடைய பிஸ்னஸையும் பற்றி யோசிக்க முடியாது, என் யூசரோட ஃப்ளோவும் பற்றி எனக்கு தெரியாது, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனும் பக்காவாக என்னால் கொடுக்க முடியாது. நான் புரிஞ்சுக்க முடியுதா எல்லாருக்கும் இப்போ? ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் வடிவமைச்ச இந்த யூஎக்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா, பர்சோனா பண்ணியிருந்தீங்கன்னா, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருப்பேன் டிசைன் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சோனா இதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுமா, இந்த பர்சோனாக்கு இதை நான் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறேன்னா, அதுதான் மேட்டர். ஓகே, இப்போ வந்து யாரோ எனக்கு அனுப்பியிருந்தீங்க, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. கார்த்திக், எஸ். ஸோ கார்த்திக் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? கார்த்திக், ஓகே. கார்த்திக் இல்லை, ஃபைன். இவர் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பர்சன் எனக்கு அனுப்பியிருந்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்காரு பாருங்களேன், டெமோகிராஃபி, நேமு, ஏஜு, ஜாப் டைட்டிலு, லொக்கேஷனு, பயோ, அவரை பற்றின ஒரு பயோ கொடுத்துருக்காரு. சந்தோஷம், எல்லாமே பக்கவாக இருக்கா? இப்போ பாருங்களேன், கோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி பெஸ்ட் டிசைனர் அண்ட் இது என்ன, சாட்டிஸ்ஃபை மை கிளைண்ட் த்ரூ மை அவுட்புட். ஓகேங்களா? அவருக்கு என்னென்ன கோலு, ஒரு நல்ல டிசைனராக மார்க்கெட்டில் வரணுன்றது அவரோட கோல். சரிங்களா? இப்போ அதுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கில். சரியா? இப்போ பாருங்களேன், அதாவது என்னென்னா, ஆவரேஜ் நோஸ் ஆஃப் பென்சில் ஆர்ட் டிசைன், அவருக்கு இருக்கிற ஸ்கில் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா? யூஸ் மொபைல் ஃபோன் டிவைசஸ், கெட் டெய்லி அப்டேட்ஸ் லைக், இது என்னது, ஜெனரஸ் ஜென்ரல், ஓகே, ஜென்ரல் திங்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸ் எக்ஸெட்ரா, சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின். சரிங்களா? இப்போ இவர் அனுப்பிடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிளைண்ட்டுக்கு அவர் பெஸ்ட்டுன்னு காட்டணுன்றது. ஓகேங்களா? மீதி எல்லாமே வந்து இது வந்து கொஞ்சம் அவர் ஸ்கில்லுன்னு போட்டிருக்காரு. அப்படி போட தேவையில்லை, அவருக்கு இருக்கிற பிரச்சனை தான் அங்கே போடணும். அவர் தப்பாக அங்கே போட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்மளுடைய டீமில், நம்மளுடைய குரூப்பில் வந்து பிரணேஷ் ப்ரோ போட்டிருந்தீங்க. ஓகேங்களா? நீட்டாக போட்டிருந்தீங்க ஆக்சுவலி. ஸோ அவரோட நீடு என்னன்னு கரெக்டாக போட்டிருக்காரு, அவருக்கு இருக்கிற ப்ரெஸ்டேஷன் பாயிண்ட் கரெக்டாக போட்டிருக்காரு. இது எல்லாமே குட். ஓகேங்களா? இப்போ அவருடைய டெக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, லேர்னிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, எக்ஸிஸ்டிங் லேர்னிங் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், ப்ளஸ் இப்போ வேற இதில் என்னென்னா, லைக் இப்போ உங்களோட பயோ இருக்குது, நீட் இருக்குது, உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த வாட் ஐ எக்ஸ்பெக்டட் தட் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் யூ ஆர் லேர்னிங்ன்றது, அந்த ஒரு விஷயம் மட்டும் இதில் போட்டிருந்தீங்கன்னா இது பக்கா பர்சோனா. ஓகே. சிம்பிள். ஸோ இதே போல் இன்னும் யாரெல்லாம் பண்ணியிருந்தீங்களோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன அனலைஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஏற்கனவே பண்ண பசங்களுடைய பர்சோனா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம்,
இண்டஸ்ட்ரியிலேருந்து லேர்னிங்ஸ் கிடைக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஜாப் கிடைக்கணுன்றது. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இருக்கணுன்றது. நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மென்டார் ஓரியன்டான லேர்னிங்ஸ் வேணுன்றது. ஃப்ரெண்ட்லி லேர்னிங்ஸ் வேணுன்றது. இதெல்லாம் வந்து அவங்களோட நீடு. சொல்கிறது புரிஞ்சுக்கணும். நீடு. அதுக்கப்புறம் கோல்ன்றது ஐ வாண்ட் டு கெட் அ ஜாப்ன்றது தான் கோல். கோல் அதுதான். மோட்டிவேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, என்னது, ஒரு சிங்கிள் டேர்மில் போடுறது. நல்ல நல்ல இது கிடைச்சதுன்னா, நல்ல நாலேஜ் கிடைச்சதுன்னா வாட் யூ வில் கெட் கான்ஃபிடென்ட். அந்த மாதிரி சிங்கிள் லைனில் வரும். தட் இஸ் வாட் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்ன்றது வார்த்தை கிடையாது, இட்ஸ் அ ஒன் வேர்டு. ஓகேங்களா? நீங்கள் யூஐ ஒழுங்காக படிச்சுன்னா ஐ வில் கெட் ஜாப். யூஐ ஒழுங்காக படிச்சுன்னா ஐ வில் கெட் அ கான்ஃபிடென்ட். யூஐ ஒழுங்காக படிச்சுன்னா ஐ வில் பி இன் அ சஸ்டைனபிள் கெரியர் பேத். இவ்வளோ விஷயம் இருக்குது. தட் இஸ் வாட் மோட்டிவேஷன். கோல்ன்றது ஷார்ட் டேர்மு, மோட்டிவேஷன்றது லாங் டேர்மு. ஓகேவா? இதை பற்றி நம்ம பார்ப்போம் தெளிவாக. நம்ம எங்கே பார்ப்போம்னா இந்த ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓரளவுக்கு புரிஞ்சிச்சியா திலக்கு உங்களுக்கு? புரிஞ்சுச்சு ப்ரோ. அப்புறம் வந்து யூசர் பர்சனாலே வந்து நம்ம எத்தனை யூசர் பர்சனை ப்ரோ கிரியேட் பண்ணோம்? எந்த யூசர் பொறுத்தா இல்ல இல்ல ஒரு பர்சனை கிரியேட் பண்ண போதுமா? ஒரு பர்சனால இல்லை, நீங்கள் கிடைக்கிற நிறைய பர்சனை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த சாம்பிள் ரிசர்ச் இதை பற்றிலாம் நம்ம எங்கே பார்ப்போம்னா நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜிக்குள்ளே போகும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் பர்சனான்றது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க போதும். நான் அதுக்குள்ளே போகும்போது மீதியெல்லாம் கவர் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே ஓகே. எஸ், ஃபைன். ஸ்டோரி போர்டு நெக்ஸ்ட் டெலிவரபிள். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கடை வாங்கப்பட்ட ஒரு டெலிவரபிள் ஆக்சுவலி. இந்த ஸ்டோரி போர்டு இல்லாமல் எந்த விதமான விஷயமும் நடக்கவே நடக்காது. நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, நம்மளோட ஆப்லேயும் சரி, எங்கேயுமே. ஸ்டோரி போர்டுனா என்ன ப்ரோ அப்படின்னா, இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சீனு. ஒவ்வொரு ஸ்டெப்பு யூஸ் எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த அந்த சீக்வன்ஸை படமாக வரைஞ்சி வைக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டோரி போர்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யாரெல்லாம் மங்காத்தா படம் பார்த்தீங்க? அஜித் நடித்த மங்காத்தா படம் எஸ் மீ ப்ரோ. அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். மங்காத்தா படம் பார்த்தவங்களாம் மீ. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வெரி குட், சூப்பர். ஸோ அதில் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வரும். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி கண்ணெல்லாம் பறக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகுது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலைசேஷன் போடுவார். பார்த்துருக்கீங்களா? அப்படியே கன் எடுத்து ஒருத்தர் சுடுவார், ஒருத்தர் சுடுவார். போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், பட்டுன்னு கன் எடுத்து சுட்டுருவான் அஜித்தை. அப்படியே கீழே விழுவார். அப்போதான் யோசிப்பாரு, போலீஸ்காரன் கன்னு வச்சிருப்பான், கணேஷை போடணும்னு சொல்லிட்டு அவனை ஃபர்ஸ்ட் சுடுவார். அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பார். பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்படி யாராவது பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ஒரு டைம் போய் பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பேசிக்கலி விஷுவல் பண்ணி என் யூசர் என்னென்னலாம் இந்த இடத்துல பண்ணுவான் அப்படின்றத அனலைஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் ஸ்டோரி போர்டு. இதனால என்ன ப்ரோ பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு யூசராக இந்த இடத்துல எனக்கு என்னென்ன சரௌண்டிங்ஸ் இருக்குது, இது மூலிமா என்னென்ன மாதிரியான பீப்புள் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, என்னை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க, இந்த இடத்துல அவனுக்கு என்ன மாதிரியான தொல்லைகள் கிடைக்க போகுது, இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவனை அஃபெக்ட் பண்ண போகுதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் யோசிக்கணும்னு சொல்ல வராங்க. ஸோ ஸ்டோரி போர்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தான். மூவிக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டோரி போர்டுன்ற கான்செப்ட். பேசிக்கலி என்னன்னா, என் யூசர் ஒரு ஸ்டெப்பில் எப்படி யோசிப்பான், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவனோட சரௌண்டிங்ஸில் இருக்கும். தட் இஸ் வாட் ஸ்டோரி போர்டு. இப்போ இந்த ஸ்டோரி போர்டு எதுக்கு ப்ரோ ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் ஷூர் ரொம்ப முக்கியம். இது வந்து கதை எடுக்கிறதுக்கு இல்லை, நம்ம யூசர் எப்படி யோசிப்பான், எப்படி நடப்பான், எப்படி உட்காருவான், எந்த இடத்துல ஃபோன் எடுத்து அவன் ஆக்டிவாக நம்மளோட ஆப்புக்குள்ளே வருவான் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டோரி போர்டு முக்கியம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? நைட் டைமில் ஃபோனை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடு போயிடுதா?
ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டார்க் மோட் போகுதா? பகல்ல யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒயிட் கலர் தீமுக்கு வந்துருதா? இது நீங்க யூஸ் பண்ணலன்னா பிரச்சனை கிடையாது. இந்த ஃபோன் நீங்க என்ன பண்றீங்க, வண்டியில போயிட்டே இருக்கீங்க. அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ரிங்டோன் வருது, கேட்கல. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பான்ல, அது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பான்? அது இந்த மாதிரி சுச்சுவேஷனை பத்தி அனுபவிக்கும் போது தான். அப்போ டிரைவிங்ல போகும்போது யூசருக்கு வந்து கேட்காது. அப்போ அங்க வேற ஒரு விஷயத்த கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணி நம்ம ஃபோன் எடுக்க வைக்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இந்த ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டு மூலியமா ஒரு யூசர் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் என்ன பண்ண போறான். இப்போ ஒரு நகை கடைக்குள்ள போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அமேசான் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்விக்கி பிளாட்ஃபார்முக்குள்ள வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அவனுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் தெரியும். ஏன்னா உங்களை ட்ராக் பண்ணியிருக்கிறான், உங்களை வாட்ச் பண்ணியிருக்கிறான், உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி திங் அவனுக்கு தெரியும். தட் இஸ் வாட் ஸ்டோரி போர்டு. ஸோ ஸ்டோரி போர்டுன்றது என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி. ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் ஃப்ளோவுக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூசர் எங்கெங்கெல்லாம் அடி வாங்குறாங்க, அதான் அடி இன் த சென்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறாங்க, இந்த இடத்துல பாருங்க இவங்களுடைய சர்வீஸ் ஒழுங்காகவே இல்லை பாருங்க, பேமெண்ட் கிட்ட போய் ஃபெயில் ஆயிடுச்சு பாருங்க, அப்படின்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் எங்கே வருது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டோரி போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஸ்டோரி போர்டு அப்படின்றது இப்படி தான். ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த யூசர் என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, எந்த சுச்சுவேஷனில் நம்மளோட ஆப் தேவைப்படுது அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு சினாரியோவையும் ஒவ்வொரு ஃபீச்சரையும் கொண்டு வரதுக்கு பேர் ஸ்டோரி போர்டு. ஓகே, இதுக்கு எக்ஸாக்டாக மீனிங்காக சொல்லணும்னா, அதாவது மீனிங்னா சொல்கிறது புக்கில் இருக்கிற மாதிரி சொல்லணும்னா, இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி, ஹவு பீப்புள் ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் த ஆப் ஆர் சர்வீஸ். நம்மளுடைய ப்ராடக்ட்டு இல்லைன்னா நம்மளுடைய ஆப்புக்குள்ளேயோ இல்லை நம்மளோட சர்வீஸ்க்குள்ளேயோ ஒரு யூசர் வந்து எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க, ஹவு யூசர் மைட் யூஸ் அ ப்ராடக்ட், நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கைடன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு. இது யார் போடுவாங்கன்னா நம்ம தான் போடணும். எப்படி போடுவீங்கன்னா நீங்கள் தான் அனலைஸ் பண்ணியிருக்கணும். எங்கே அனலைஸ் பண்ணுவீங்க, ரிசர்ச் யூசர்ஸ் கிட்ட கேட்பீங்க. நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா, எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் நேராக ஃபோன் எடுத்தேன், என்னுடைய புக் மை ஷோக்குள்ளே போனேன், அதுக்கப்புறம் வந்து 3 டிக்கெட்டு மூவி செலக்ட் பண்ண சொல்லிச்சு, அடுத்து 3 டிக்கெட் போட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து நேராக வீட்டிலேருந்து கிளம்பி நேராக தேட்டருக்கு போனேன், கியூஆர் கோடு காமிச்சேன், வெளில விட்டாங்க. இதை ஒரு ஜர்னி. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஜர்னியை த்ரூ அவுட் ஜர்னியை நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டோரி போர்டு. இதே தான். ஸோ உங்கள் ஸ்டோரி போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சினாரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி போர்டு கிரியேட் ஆகும். அந்த ஸ்டோரி போர்டில் யூஸருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்ன, ஃபிஃப்த் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரைஞ்சி பார்க்கறதுக்கு பேர் ஸ்டோரி போர்டு அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வாட் ஸ்டோரி போர்ட் டெம்ப்ளேட். நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு, ஓகேவா? இப்போ நீங்க இந்த யூஐ யூஎக்ஸ் லேர்னிங் பத்தி போனோம்னா ஒரு ஒரு நாள் ஜர்னி போடலாம், ஒரு லேர்னிங் பத்தி போடலாம், இல்ல ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ராப்ளமா மாத்தி போடலாம். இப்போ இந்த 6 மாசத்தையும் இதுல நீங்க போடலாம். அது உங்களோட விருப்பம் தான். 6 மாசத்துக்கும் போடலாம், இல்ல 1 நாளுக்கு போடலாம், இல்ல ஒரு குட்டி ஸ்டெப் முடிக்கிறதுக்கு கூட போடலாம். ஒண்ணுமே இல்ல. கூகுள் பேல ஒரு வெண்டார், ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு 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 டீ கடையில் இருக்குன்னு வச்சுங்களேன், போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டீ குடிச்சிட்டு பே பண்ண போகிறீங்க. அதை கூட நீங்கள் ஒரு ஸ்டோரி போர்டாக போடலாம். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதானா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? திஸ் இஸ் த டெம்ப்ளேட் ஃபார் தட், ஸ்டோரி போர்ட் டெம்ப்ளேட். புரிஞ்சுச்சா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வர ஸ்டேஜில் வந்து நம்ம இதை பற்றி படிப்போம், ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்போ ஸ்டோரி போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா, பேசிக்காக தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ ஸ்டோரி போர்ட் ஹெல்ப்ஸ் டு விஷுவலைஸ் த யூசர் ஆக்ஷன்ஸ், ஆல்சோ த என்விரான்மெண்ட். அதாவது அவனை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் என்ன, அவன் என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, அவன் என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ண போகுது, அவன் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கிறான் அப்படின்றது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் ஏன் ஆப் யூஸ் பண்ண சொல்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கம்பெனியும் லைக் இந்த 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 கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ஏன் எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க சொல்கிறாங்க சொல்லுங்க. டேட்டா பர்பஸ். ஓகே, வேற ஏதாவது பர்பஸ்? அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா அனதர் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எதுல? மொபைலில்? இல்ல ஆப்ல சொல்றேன் ப்ரோ. அதான் மொபைல் ஆப்பில் சொல்கிறேன். மொபைல் ஆப்புக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுனால யூசர் வந்து நிறைய பொருள் வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஒரு பொருள்னா அது ரிலேட்டடா அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வாங்கலாம், அந்த சேம் ப்ராடக்ட். அந்த இது அதுதான் வெப்ல இது வெப்ல பாசிபிள் இல்லையா? வெப்லயும் பாசிபிள் தான். ஓகே, இங்கே மோட்டிவேஷன் என்னன்னா, வெப்சைட்டுக்கும் ஆப்புக்கும் ஏன் ஆப்பை வந்து அதிக பேர் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்கன்றதுக்கான ரீசன் என்னன்னா, வெப்சைட்டில் வந்து கம்பேரிசன் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டேபில் வந்து ஈஸியாக என்ன பண்ணுவேன், ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுவேன், இன்னொரு டேபில் அமேசான் ஓப்பன் பண்ணுவேன், அதே ப்ராடக்ட் சர்ச் பண்ணுவேன். இவன் ஒரு 50 ரூபா கம்மியாக வச்சுருப்பான், இவன் அதிகமாக வச்சுருப்பான். நான் உடனே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு போயிட்டே இருப்பேன். பட் ஆனால் அதுவே மொபைல் ஆப்புக்குள்ளே வந்தால் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண மாட்டாங்க, ஜம்ப் ஆக மாட்டாங்க ஒரு ஆப்புக்குள்ளே. சொல்கிறது புரிஞ்சுதா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அந்த யூசருக்கு வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புஷ் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு டேர்ம், டெக்னிக்கல் டேர்ம், நோட் பண்ணிக்கோங்க. புஷ் நோட்டிஃபிகேஷன். இது என்ன ப்ரோ புஷ் நோட்டிஃபிகேஷன்? உங்கள் ஆப்பில் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கா? இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் வச்சுருந்தீங்கன்னா, சாப்பிட்டீங்களா, ஆர்டர் போட்டிங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், அந்த வெளியே வந்து இப்படி காட்டுது இல்லை, இதுதான் புஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு ஆப்லேருந்து வந்துகிட்டே இருக்குமா? அமேசானில் ஏதாவது 50% ஆஃபர் வந்துடுச்சு, அல்டிமேட் ஆஃபர் இஸ் கோயிங். மீஷோவில் 50% கம்மியாயிடுச்சு, பிக் பில்லியன் சேல்ஸ் ஆர் கோயிங், போடுறாங்களா? புஷ் நோட்டிஃபிகேஷன்றது ஒரு முக்கியமான ஃபீச்சர். நீங்கள் ஒரு ஆப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா, ஒரு ஆப் டிசைனராக இருந்தீங்கன்னா, இதை மறக்காமல் உங்களுடைய ஆப்பில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். பிகாஸ் திஸ் இஸ் த மாஸ் ரெவன்யூ புல்லர். ரெவன்யூ வர வைக்கிற விஷயமே இதுதான், ஓகேங்களா? இப்போ நான் புஷ் நோட்டிஃபிகேஷனில் ரெவன்யூ வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஒரு கம்பெனின்ற கொஸ்டின் கேட்க போகிறேன் நான். இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏஐ டூவில். ஒரு ஃபீச்சர் மூலிமா எவ்வளோ லாபம் வருது. இப்போ ஒரு ஆப்போடைய டெவலப்பராக, டிசைனராக நீங்கள் போய் ஒரு கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணணும், சஜஷன்ஸ் கொடுக்கணும், நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும். இதை பாருங்கள், ஏன் நீங்கள் வந்து இது பண்ணலை, இன்னும் ஏன் புஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல, அது மூலியமாக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வரும், பண்ணுங்க. இதை பாருங்கள், தெரியுதா? பர்சனலைசேஷன் அண்ட் செக்மெண்டேஷன். நீங்கள் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னா இந்த டேர்ம் தெரியாமல் இருக்கக்கூடாது. பர்சனலைசேஷன் சொல்லுவாங்க, ஒரு அப்ளிகேஷனை அந்த யூசருக்காக பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கறது, ஓகேவா? எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டே, ஒரு 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 டெவலப்மெண்ட்டில் ஒரு ஆக்டிவிட்டியே இருக்குது, ஆப் பர்சனலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி அதை பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கறது. அதில் அதாவது சென்டிங் ரிலவெண்ட் கண்டென்ட் பேஸ்ட் ஆன் த யூசர் பிஹேவியர், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, பூஸ்ட் ரியாக்ஷன் ரேட்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி. அதாவது பூஸ்ட் த ரியாக்ஷன் ரேட் அண்ட் கன்வர்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சேல் ஆகிறது. அதாவது அந்த யூசரோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா, உள்ள நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுடைய யூசருடைய ரியாக்ஷன் அதிகமாகி கன்வர்ஷன் ரேட் அதிகமாகுமா? புரிஞ்சுச்சா? புஷ் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே, எல்லாத்துலேயுமே, ஓகேங்களா? அதில் எவ்வளோக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னா, ரொம்ப பெரிய ரெவன்யூ கொண்டு வரது அதுதான். இதை பாருங்கள், அதாவது ஆட்டோமேஷன் டைமிங், ஆட்டோமேட்டட் டைம்லி மெசேஜ் லைக் பெஸ்ட் டைம் டு சென்ட், இம்ப்ரூவ் தி என்கேஜ்மெண்ட் ஆர் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் பாருங்கள்,
கரெக்டாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஒரு டைமில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவான். ஏதாவது ஒரு ஜென்டர் உன் ஃப்ரெண்டு அந்த ஸ்டோரி போட்டிருக்காங்க, உன் ஃப்ரெண்டு இது போட்டிருக்கிறாங்க, ஏதாவது போட்டு தள்ளி விட்டுருவான். அதே மாதிரி தான் மீஷோ, இந்த அமேசானு, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவனுங்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. கரெக்டாக டைம் பார்த்து பண்ணுங்க. லஞ்ச் டைமாக போட எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனு, டின்னர் டைமாக போட ஒரு நோட்டிஃபிகேஷனு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமாக போட்டு நோட்டிஃபிகேஷன், அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுனே இருப்பாங்க. அதனால தான் ஆப் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது. இப்போ நம்ம கை என்ன பண்ணோம், ஏதோ வந்துச்சு இல்லை நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு டக்குன்னு தட்டுவீங்க, நேராக போய் லேண்ட்லைன் போய் நிற்கும். அப்போ தான் மைண்ட் சொல்லும், ஏதாவது சாப்பாடு ஆர்டர் போடலாமே அப்படின்னு சொல்லும். ஓகே ஆர்டர் போட்டுருவோம், டங் அப்படின்னு ஆர்டர் போட்டோடனே வந்துடும் சொமேட்டோவில். அதுக்கப்புறம் நீ வாங்கி சாப்பிட வேண்டியது தான். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ திஸ் இஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன். யாராருக்கெல்லாம் புஷ் நோட்டிஃபிகேஷன்றது இன்னைக்கு தான் தெரியும்? மீ. அந்த டேர்ம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் மெசேஜ்லாம் வரது தெரியும், நான் சொன்னது புஷ் நோட்டிஃபிகேஷன், அதுக்கு பேருன்றது எனக்கு தெரியும். அதை சொல்லுங்கள். இன்னைக்கு தான் தெரியும்னா மீ, எனக்கு ஏற்கனவே தெரியும்னா நோ. பிரச்சனை இல்லை, போடுங்க எல்லாருமே போடுங்க. இது ஒரு டேர்ம், முக்கியமான டேர்ம். நோ, நீங்கள் அதான் ஞாபகம் வச்சுக்கணும், புஷ் நோட்டிஃபிகேஷன். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் இருக்கு, இன்ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பாருங்க, 90% ஆஃப் வியூ ரேட்ஸ் ஆன் மொபைலு. அப்போ பார்த்தீங்களா, மொபைலுக்கு தான் இந்த வியூ திங்ஸ் இருக்குது. அப்போ தான், அதனால தான் ஆப்ஸ் என்கேஜ் பண்ணுறது. உங்களை கேட்பாங்க, ஏன் ஆப்புக்கும் வெப்புக்கும் என்ன வித்தியாசம்ப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார் வெப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கன்வர்ஷன் ரேட் ஆகிறதுக்கு கஷ்டம். ஓகே, ஏன்னா ஒரு வெப் நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும்னா மெயிலுக்கு வரும். நீங்கள் அடிக்கடி மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற பர்சனா, வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் ஓப்பன் பண்ணுவோம். அதுதான் மேக்ஸிமம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணுவீங்க மெயில். யாரெல்லாம் ரெகுலராக ஓப்பன் பண்ணுறீங்க மெயில்? 24 மணி நேரம் பார்த்துனே இருக்கீங்க யாரு? யாருமே இருக்க மாட்டோம், வெரி மினிமல். அதனால தான் ரேட் அங்கே கம்மி. மொபைலுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். அதனால தான் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி அவன் சேல்ஸ் சக் சக் சக்குன்னு சேல்ஸை போட்டு முடிச்சு விட்டு போயிடுவான். மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் லீட்ஸ் டு மோர் ரெவென்யூ அண்ட் ஹையர் லைஃப் டைம் வேல்யூ, எல்டிவி. ஓகே, கீ ரெவென்யூ டிரைவிங் ஸ்ட்ராட்டஜி, கார்ட், ப்ரௌஸ் அபார்டன்ட், ஃப்ளாஷ் சேலு, பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷனு, பிஹேவியரல் ட்ரிகர்ஸு. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய யூஎக்ஸ் பர்சனாக நீங்கள் உங்கள் டீமுக்குள்ளே வேலைக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும். உங்கள் டெவலப்மெண்ட் டீம்கிட்டையும் உங்கள் ப்ராடக்ட் ஓனர்கிட்டையும் சொல்லணும், சார் இந்த மாதிரி வந்து நம்ம புஷ் நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம். அதில் என்னெல்லாம் பண்ணலாம்னா, நீ கார்ட்டில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணதை வந்து இன்னும் வாங்காமல் இருக்கிற, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் சார். அதே மாதிரி ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தா அதுக்கு அனுப்பலாம் சார். அதே மாதிரி லாஸ்ட்டாக அவன் சர்ச் பண்ணியிருப்பான்ல, அந்த டேட்டாவை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான ஏதாவது ஒரு நீ லாஸ்ட்டாக ஹெட்ஃபோன் பார்த்தல, ஒரு ஹெட்ஃபோன் ரொம்ப கம்மியான ரேட் விற்கிது, வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். அப்புறம் பிஹேவியரெலாம் அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் வருவான். பிஹேவியர்னால் ஒன்றும் இல்லை, லைக் அந்த அந்த மூமெண்டத்தில் வந்து கிரேவிங்ஸை ஏற்றுவானுங்க. சிக்கன் சாப்பிட்றீங்களா, மட்டன் சாப்பிட்றீங்களா, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் இன்னும் சாப்பாடு செய்யலையா, இந்த மாதிரிலாம் போடுவானுங்க. எமோஷனல் ட்ரிகர்ஸ் பார்த்துருக்கீங்களா? யாராவது இந்த கவனிச்சிருக்கீங்களா? எமோஷனலாக ட்ரிகர் பண்ணுவானுங்க. திஸ் ஆல் திங்ஸ் வில் பி ஹேப்பன். ஸோ பாருங்க, இம்பேக்ட் ஆன் தி பிஸ்னஸ். அப்போ ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன்றது ஒரு ஃபீச்சரு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் உருவாக்குது பாருங்களேன். இப்போ தெரியுதா ஏன் எல்லாரையும் ஆப்புக்குள்ளே வர வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? ஸோ இன்க்ரீஸ்டு கன்வர்ஷன்ஸ், டார்கெட்டட் புஷ் கேன் இன்க்ரீஸ் த கன்வர்ஷன்ஸ் பை 4x. ஒரு 4 மடங்கான ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஹையர் ரிட்டன்ஷன், என்கேஜ்டு யூசர் ஹூ ஆப்டின் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் ரீடைன்டு பெட்டர் அண்ட் ஸ்பெண்ட் மோர். நீங்கள் வந்து ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, மெசேஜே போடாமல் வச்சுருக்கீங்கன்னா வச்சுங்களேன், அவன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இதில் ஒன்றுமே இல்லைடா சும்மா இருக்குது அப்படி சொல்லிட்டு. சம்திங் என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஸ்ட்ராங் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சம் பிஸ்னஸ் சி புஷ் நோட்டிஃபிகேஷன் டெலிவர் பெட்டர் ROI தென் இமெயில் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். சொல்கிறது புரிஞ்சிச்சா? இமெயிலில் போகிறத விட, ஆடில் போகிறத விட ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு மொபைல் கன்வர்ஷன் தான், அந்த ஆப்புக்குள்ளே இருக்கிற பீப்புளுக்கு தான். ஸோ இதுக்கு தான் எல்லாரும் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி ஆப்புக்குள்ளே வாங்க, ஆப்புக்குள்ளே வாங்க, ஆப்பு கொடுத்து இருந்துட்டு இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், மெட்ரிக்ஸ் ட்ராக், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டிசைனராக
ஒரு 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 ஃபீச்சரை டெவலப் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் போடணும். ரெவன்யூ எப்படி குரோ பண்ண முடியும் இந்த ஃபீச்சரை வச்சு, கீ ரெவன்யூ டிரைவிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அந்த புஷ் நோட்டிஃபிகேஷனால, அதனால பிஸ்னஸுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்க போகுது, மெட்ரிக்ஸ் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் டெலிவரிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாவாக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது இந்த மாதிரி டேட்டா எடுத்து போகணும். நீங்கள் இதுதான் திஸ் இஸ் த டேட்டா யூ நீட் டு ப்ரெசென்ட் டு யுவர் ஸ்டேக் ஹோல்டர். இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த டேட்டாவை தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய டீம் கிட்ட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இதே போல் ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே ஒரு டேட்டா இருக்குது, இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரேன்னா அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, புரிஞ்சுச்சா? ஸோ வாட் இஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன் நவ்? இட் இஸ் அ நோட்டிஃபிகேஷன் த்ரூ மொபைல் ஆப். இப்போ ஸ்டோரி போர்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டோரி போர்டு தெரிஞ்சதுனால தான் அவன் அந்த நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு போடுறான். கரெக்டா? நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீன்றதை பார்த்ததுனால தான் நீ லாஸ்ட்டாக அந்த பொருளை வந்து வாங்கி வச்சுட்டு போனால, காட்டில் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி போடுறான் மெசேஜ். இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு பேர். அதுக்கு பேர் என்னது? புஷ் நோட்டிஃபிகேஷன். ஓகே, சூப்பர். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரிஞ்சிருக்கு. ஒரு சில பீப்புளுக்கு புதுசாக இருந்திருக்கும். சந்தோஷம். தெரியாத ஒரு விஷயத்த பேசும்போது நிறையா நிறைய பேசலாம், தெரிஞ்ச விஷயத்தை பற்றி அதிகமாக பேச முடியாது. ஓகே ஃபைன். மூணாவது முக்கியமானது, ஓகேவா? கஸ்டமர் ஜர்னி மேப். ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னா யூ ஹாவ் டு கிரியேட் கஸ்டமர் ஜர்னி மேப். ஸோ யூசர் ஸ்டோரி போர்டை பார்த்தோம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கஸ்டமர் ஜர்னி மேப். ப்ரோ கஸ்டமர் ஜர்னி மேப்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய யூசர் ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டிக்கு பேர் ஜர்னி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஒரே ஒரு ஜர்னி. இங்கிருந்து நான் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், இங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் அப்படின்னா நான் என்னென்ன ஆக்டிவிட்டி தான் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு ஜர்னியாக போகிறேன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு என் ஃபோன் எடுப்பேன், ரெண்டாவது ரேப்பிடோக்குள்ளே போவேன், எனக்கு வந்து காந்திபுரம் போகணும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், டைப் பண்ணுவேன், அப்புறம் கரண்ட் லொக்கேஷனை போடுவேன், போட்டு என்டர் கொடுப்பேன், சர்ச் பண்ணி வரும். அதில் ஆட்டோ வேணுமா, பைக் வேணுமா, இல்லை கார் வேணுமான்றது இருக்கும். நான் சூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஆர்டர் புக் ஆகும், வெயிட் பண்ணுவேன், அவங்க வருவாங்க, ஓடிபி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், வண்டியில் ஏறி ட்ராவல் பண்ணுவேன், ட்ராவல் பண்ணி இறங்கினோடனே பே பண்ணுவேன். ஓகேவா? இது வரையும் என்னோட ஹாப்பி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது? ஹாப்பி ஃப்ளோ. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இதுக்கு பேர் ஹாப்பி ஃப்ளோ. ஆப் டெவலப்மெண்ட்டில் சொல்லுவாங்க ஹாப்பி ஃப்ளோ, அன்ஹாப்பி ஃப்ளோன்னு சொல்லிட்டு. ஹாப்பி ஃப்ளோனா என்னது? எல்லாம் சக்ஸஸாக போயிட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஹாப்பி ஃப்ளோ. எங்கேயாவது நடுவில் கோக்கு மக்கா ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அன்ஹாப்பி ஃப்ளோன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் டெவலப்பராக நான் மட்டும்தான் தெரியும், இல்லை டெவலப்மெண்ட் டீமில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தெரியும். நோ ஒன் வில் கிவ் யூ ஆஸ் அ இந்த மாதிரி டீச்சிங் பிளாட்ஃபார்மில் இது வரையும் யாரும் எடுக்கல. ஐ நோ தட். எனக்கு தெரியும். நான் இந்த இது வரையும் பார்த்துருக்கிற எல்லாரோடைய மெட்டீரியல்லையுமே இந்த அன்ஹாப்பி ஃப்ளோ, ஹாப்பி ஃப்ளோ, ஆப் டெவலப்மெண்ட், புஷ் நோட்டிஃபிகேஷன் இதை பற்றிலாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே ரியல் டேர்மில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸில் பயன்படுத்துகிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நோட் த பாயிண்ட். வாட் இஸ் தட்? ஹாப்பி ஃப்ளோ, அன்ஹாப்பி ஃப்ளோ. அந்த அன்ஹாப்பி ஃப்ளோர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஹாப்பி ஃப்ளோன்றது சக்ஸஸ், எல்லாமே சக்ஸஸ், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை சக்ஸஸ். இப்போ ஒரு அன்ஹாப்பி ஃப்ளோ சொல்கிறேன், ஓகேங்களா? கோயம்புத்தூரில் நடக்கிற அன்ஹாப்பி ஃப்ளோ, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபோன் எடுப்பேன், புக் பண்ணுவேன், லொக்கேஷன் போடுவேன், புக் ஆகிடும். ஒரு கால் ஒன்று வரும். ஹலோ அண்ணா வணக்கங்கண்ணா, ரேப்பிடோங்கண்ணா, ஒரு எங்கண்ணா போகணும், இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு தான்ப்பா போகணும். அப்படிங்களாண்ணா? அண்ணா ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வரும்ண்ணா, ஓகேங்களாண்ணா? யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? மீ அப்படின்னு போடுங்க. கோயம்புத்தூரில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சென்னையில் கொடுக்கறதுக்கு கரெக்டாக வாங்கிப்பாங்க, பெங்களூர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்ததோ அதை வாங்கிப்பாங்க. கோயம்புத்தூரில் மட்டும்தான் 20 ரூபாவது அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து வாங்கிட்டு விடுவாங்கப்பா. ஓகேவா? திஸ் இஸ் சென்னை ஆல்சோ வாங்குறாங்களா? சந்தோஷம். அது மீமு போட்டாங்க ஆக்சுவலி, ஓகேங்களா? இதில் மீமில் போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது பரவிடுச்சு. அதே அதே பேட்டர்ன் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க.
மீம்ல போடாம இருந்தானுங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த கோயம்புத்தூர் மீம் சில மீம்லாம் போட ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஓகேங்களா? போடுவாங்க. ஆனா ஒரு ரூ. 20 எக்ஸ்ட்ரா வரும்னா, ஒரு ரூ. 50 எக்ஸ்ட்ரா வரும்னான்னு சொல்லிட்டு. தேர் த ப்ராப்ளம் இஸ் ஆர் ஹேப்பனிங். அப்போ அங்க யூசர் ட்ராப் ஆகுறானா? என்னடா இது தலைவலியா இருக்கு இவங்க கிட்ட அப்படி சொல்லிட்டு யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? அப்போ ராபிடோவை ஃபாலோ பண்றதுக்கு பதிலா என்ன ஆயிடும், எல்லாரும் வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க எந்த ஆப் கொண்டு வந்தாலும் கோயம்புத்தூர்காரங்க நாங்க ரூ. 20 எக்ஸ்ட்ரா வாங்கிதான் விடுவோம் நாங்க. அது வந்து மாற்று கருத்தே இல்லையா? இருக்கு. பட் சொல்றேன் அந்த இடத்துல டிராப் ஆகுது இல்ல யூசரோட ஃப்ளோ. திஸ் இஸ் வாட் த இஷ்யூ. ஸோ அப்போ யூசர் உள்ள வராரு, புக் பண்றாரு, எல்லாம் ஓகே. டிரைவர் என்ன பண்றாரு, ஃபோன் பண்ணி ரூ. 20 எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு. அங்க யூசர் டிராப் ஆகுறாரு. அவரோட எனர்ஜி குறையுது. ஓகே. அப்புறம் நெகோசியேஷன் நடக்குது. ஏன்னா என்னங்கண்ணா நீங்க வேற ரூ. 50 கொடுக்க முடியாதுண்ணா, ஒரு ரூ. 20 கொடுக்குறவனா வாங்கண்ணா. தம்பி இல்லப்பா பெட்ரோலே அவ்வளோதான் ஆகுதுப்பான்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? ஆனா தோ இப்படி கட்டிங் திரும்பி விட்டு விட்டு வர்றதுக்கு ரூ. 20 வாங்குவாங்க. அதுதான் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படியே சரி நெகோசியேஷன் பண்ணிட்டு சரி வாங்கண்ணான்னு சொல்லிட்டு வர வச்சுட்டோம்னா ஹாப்பி ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடும் மறுபடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அடுத்து? பா கட் பண்ணிப்பா நீ, எனக்கு தேவையில்லை இந்த வர வேணாம், இது வந்து எனக்கு பிரயோஜனமும் இல்லை, நீயே கட் பண்ணுற. அப்போதான் நம்ம தேடுவோம், ஐயோ கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இங்கே இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆப்பை வந்து கட் பண்ண முடியாது அந்த இடத்துல. ட்ரிப்பு கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்காது. அது வந்து ட்ரிப் டீட்டெயில்ஸுக்குள்ளே போய் அங்கே தான் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் அந்த ஜர்னியில் இருக்கிற ஆப்பி ஃப்ளோ நான் ஆப்பி ஃப்ளோ. ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி. ப்ரோ இதனால என்ன ப்ரோ பெனிஃபிட்டு? ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு ஆப் பண்ணுறதுக்கோ ஒரு டிசைனருக்கோ என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் யூசர் ட்ராப் ஆகுறாங்க, அதாவது யூசர் கெட்டிங் ட்ராப்னா அந்த இடத்துல டவுன் ஆகுறாங்கன்றதுலாம் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னென்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேலை, அந்த ஆப்பில் பண்ணக்கூடிய வேலை, அங்கெல்லாம் நம்ம வேலை செய்யணுன்றதுக்கான ஒரு இடம். ஏய் இங்கே எனக்கு இடம் இருக்குடா, இந்த இடத்துல வேலை இருக்குது, தட் இஸ் வாட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம ஆப்பில் வந்து ஓட்டையாக இருக்குதோ அந்த இடம்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் போய் பார்ப்பேன், ஒரு ஆப் பார்ப்பேன், அந்த இடத்துல எல்லாமே இருக்கும், பக்காவாக இருக்கும். நீ ஒன் டே டிசைன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்டா இந்த ஆப்புக்கு வந்தேன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஒரு ஆப் போய் பார்ப்பேன், ரொம்ப மொக்கையாக இருக்கும், பழைய காலத்து ஆப்பாக இருக்கும். அப்பா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு விருந்துடா, உட்காந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை செய்வாங்க தான். திஸ் இஸ் வாட் வேர் யூசர்ஸ் ஆர் கெட்டிங் ட்ராப், இட் இஸ் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். அதுக்கு பேர் என்னது? ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதாப்பா இருக்காது? இல்லை டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? யூசர் ஜர்னி மேப்பு ஆர் கஸ்டமர் ஜர்னி மேப், வாட் எவர் இட் இஸ். ஓகே. இதுலேருந்து எனக்கு கிடைக்க போகிறது ஒன்று என்னன்னா, யூசர் எங்கெல்லாம் ட்ராப் ஆகுறாங்கன்ற அந்த எமோஷனல் கிராஃப் எனக்கு கிடைக்கும். வாட் இஸ் தட்? எமோஷனல் கிராஃப். அது என்ன ப்ரோ எமோஷனல் கிராஃப்? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் யூசர் வந்து நியூட்ரலாக இருக்கிறார், அப்படியே ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் 20 ரூபா வேணும்னு உடனே ட்ராப் ஆயிடுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வேணால் கேன்சல் ஆகுதுப்பா, பண்ணிடுப்பா. நம்மளுக்கு இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமோ 10 நிமிஷம் தான் இருக்கும் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு. அப்புறம் வேணா ஒரு 20 ரூபா வாங்கிக்கங்கண்ணா, சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டாருப்பா, நியூட்ரல். மறுபடியும் நியூட்ரல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், வரல, டிலே பண்ணிட்டாரு. டிலே பண்ண உடனே என்ன ஆகுது, மறுபடியும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ இருக்கிறதே 10 நிமிஷம், அதில் 5 நிமிஷம் நீயே எடுத்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் வந்துட்டாரு உங்ககிட்ட. அப்புறம் உங்க கூட ட்ராவல் பண்ணுறாரு, அப்புறம் டெலிவரி பண்ணுறாரு, உங்களை என்ன விட்டாரு. இப்போ விட்டாரு ஆனால் பஸ் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அகைன் யூ ஆர் கெட்டிங் ட்ராப். ஸோ திஸ் இஸ் வாட் எமோஷனல் கிராஃப் பேசிக்கலி. ஓகே. நியூட்ரல், ஹாப்பி, அன்ஹாப்பி, இந்த மாதிரி நம்மளுடைய எமோஷனை கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்து என்னது அப்படின்னா அது கஸ்டமர் ஜர்னி மேப். இப்போ 2 விஷயம் இருக்குது இங்கே. ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி. என்னது? என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு எங்கெல்லாம் வேலை செய்யணுன்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குதா? அதுக்கப்புறம் இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எமோஷனல் கிராஃப். இருக்கு பாருங்க. கியூரியஸ், எக்ஸைட்டட், ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நீங்கள்
இதே ஜர்னி மேப்பை நான் என்னோட கிளாஸுக்கு போடுவேன், என் யூசர் எல்லாருக்கும் போடுவேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நியூட்ரலாக வராங்க. ஓகேங்களா? எக்ஸைட்டடாக படிக்கிறாங்க, படிச்சுட்டே வராங்க. ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் அவங்களுக்கு ட்ராப் ஆகுதுன்னா அந்த இடம் எங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு என்ன பண்ணணும், சரி பண்ணணும். திஸ் இஸ் வேர் ஐ நீட் டு ஃபோக்கஸ். ஸோ ஐ வில் see all the spaces and I will analyze where the people are getting dropped. என் பீப்புள் எங்கெல்லாம் ட்ராப் ஆவாங்கன்னா, ப்ராஜெக்ட்னு வரும்போது ஓடிடுவாங்க. அதாவது குழந்தைக்கு சாப்பாடு விட்டு வருவாங்கல்ல, அப்படியே குடுகுடுன்னு ஓட்டுறோம் பாருங்க குழந்தை, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு வரும்போது ஓடிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் இருக்க மாட்டேங்கிறதுனால நான் சொல்கிறேன், ப்ராஜெக்ட் மஸ்ட்டு. ஓகேவா? ப்ராஜெக்ட் பண்ணலன்னா வேலை கிடைக்காது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நோ 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 இது என்னது அந்த இந்த ரீசன் சொல்கிற கதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ப்ராஜெக்ட் முடிங்க, வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ப்ராஜெக்ட் முடிக்கலையா, உக்காந்துட்டே இருங்க, அவ்வளோதான், சிம்பிள். நோ மோர் டாக், நோ மோர் திங்கிங். ப்ராஜெக்டை முடிங்க, வேலையை வாங்கிட்டு போயினே இருங்க. ப்ராஜெக்ட் தான் மஸ்ட். ப்ராஜெக்ட் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் உங்களை இன்டர்வியூ கூட கூப்பிட மாட்டான். ஃபஸ்ட் அடுத்தனே போர்ட்ஃபோலியோ தான் கேட்பான். போர்ட்ஃபோலியோ இருக்குங்களா, ப்ளீஸ் சென்ட் மீ அப்படின்னுவான். நீங்கள் அனுப்பலைன்னா, போர்ட்ஃபோலியோ அனுப்பலைன்னா முடிஞ்சுது. அதே போர்ட்ஃபோலியோ அனுப்புனீங்க ஆனால் கெட்டிங் செலக்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மாட்டும். ஏன்னா நம்ம பண்ணதே யாரோ ஒருத்தவங்க பண்ண பிகன்ஸ் போர்ட்ஃபோலியோ பார்த்து காப்பி அடிச்சதுன்னா மாட்டிப்போம் அங்கேயும். நம்ம பண்ணுறதா இருக்கணும். அது வந்து நான் வந்து செதுக்கி நான் கொண்டு வரணும். தட் இஸ் வாட் மை போர்ட்ஃபோலியோ. மற்றவங்க பண்ணதை அப்படியே நான் பார்த்து நானும் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறேன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவே கிடையாது. இட்ஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் அ போர்ட்ஃபோலியோ. அவ்வளோதான், சிம்பிள். இதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னா, ஹூ ஆர் யூ? ஓகே, நல்லா நோட் பண்ணிங்க. ஹூ ஆர் யூ? வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் டாஸ்க் யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம்? உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், இன்னும் உன்னால் என்னெல்லாம் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குதுன்றதை பார்க்கறதுக்கான ஒரு பிளேஸ் அது. மூணாவது, ஹவு யூ கேன் ஃபிட் இன்டு மை ஆர்கனைசேஷன். உன்னால் என் ஆர்கனைசேஷனுக்குள்ளே எப்படிலாம் ஃபிட் ஆக முடியும். அண்ட் தென் ஹவு யூ கேன் ஏபிள் டு கொலாபரேட் வித் மை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆர் பெனிஃபிட் இஃப் ஐ எம் ஆடிங் யூ இன் மை பிளாட்ஃபார்ம். நான் உங்களை என் கம்பெனிக்குள்ளே கொண்டு வரதுனால என் கம்பெனிக்கு என்ன விதத்தில் லாபம் வரப்போகிறது. இதெல்லாம் தெளிவாக இதெல்லாம் இருக்கியா என்கிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா, இதனால உங்கள் கம்பெனி இந்த லாபம்லாம் வரும்னு வச்சுட்டிங்கன்னா உங்களை கம்பெனி உள்ளே ஹையர் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் டிசைன் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? ஒரு இன்னொரு பிஹேன்ஸ் பார்த்து உங்கள் ப்ராஜெக்ட் இப்படி பார்த்து ஒரு காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ஒரு ஆப் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? போர்ட்ஃபோலியோ மஸ்ட். எதுக்காக? ஹூ ஆர் யூ? வாட் கைண்ட் ஆஃப் அ டாஸ்க் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ ஸ்கில் யூ ஆர் ஹேவிங்? ஹவு யூ கேன் ஃபிட் இன் டு மை ஆர்கனைசேஷன் அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஐ எம் கோயிங் டு கெட்டிங் ஃப்ரம் யூ. இது தெளிவாக இருந்தால் நீங்கள் கம்பெனியில் வேலை செய்வீங்க, இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் தீஸ் திங்ஸ் வித்தின் அ போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டெப்பே இதுதான். புரிஞ்சுச்சா? நாளைக்கு யாராவது உங்களை போர்ட்ஃபோலியோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், ஓகேங்களா? நிறைய பேருக்கு முதல்ல போர்ட்ஃபோலியோன்னு என்ன தெரியாது, டிசைன் பண்ணி வைக்கிற இடம்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னைக்குன்னா கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஒரு போர்ட்ஃபோலியோ எதுக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு, போர்ட்ஃபோலியோனா அது பண்ணாதான் நம்ம வேலை எப்படி பண்ணியிருக்குன்னு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அது மட்டும் கிடையாது, அதில் நிறைய இருக்குது. ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்குன்னு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி ஆர்கிடெக்சரே போடணும் அதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டு. அது ஒழுங்காக இல்லைன்னா மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ட்ரகிள் தான், மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் தான் ஆகும். ஸோ இங்கே நம்ம பண்ண போகிறது என்னென்னா, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த 4 மாதத்தில் எவ்வளோ போர்ட்ஃபோலியோனா பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணாதீங்க, எதுக்குமே வெயிட் பண்ணாதீங்க. டே ஒன்லேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மட்டும் ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள். தப்பாக ஒர்க் பண்ணுங்கள். தப்பாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஒர்க் பண்ண முடியும், இல்லைனா ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் ஒர்க் இன் அ ராங் வே. ஒன் ஃபைன் டே யூ வில் ஒர்க் லைக் அ ப்ரோ டிசைனர். ஓகேவா? ஃபைன். ஸோ கம்மிங் டு தி
லைக் கஸ்டமர் ஜர்னி மேப். இதான் டெம்ப்ளேட், நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் டெம்ப்ளேட். சி ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா அது என்னது, யூசரோட ஃபோட்டோ இங்கே போட்டிருப்பாங்க, இருங்க காட்டுறேன். பர்சோனா யூசர் ஜர்னி மேப். யூசர் ஜர்னி மேப்பை நீங்கள் இதில் போய் படிச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது எனர்ஜி குரூப்பில், எஸ் எனர்ஜி குரூப்புக்கு போனீங்கன்னா பர்சோனானா என்ன, அதுக்கான டெம்ப்ளேட்டு எல்லாமே கிடைக்கும். இதுதான் பர்சோனாவுடைய சாரி கஸ்டமர் ஜர்னி மேப்போட டெம்ப்ளேட்டு. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன்னா, இதெல்லாம் இன்னைக்கு வரைஞ்சி நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸாக பண்ணி பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ண போடணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஒன்று ஒன்றா அனுப்ப போகிறேன். இதெல்லாம் அனுப்புவேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டோரி போர்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜர்னி, பர்சோனா, இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும். எங்கே? உங்களோட போர்ட்ஃபோலியோவில். இதெல்லாம் தான் நான் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் நிஜமாலுமே நம்புவாங்க, பரவாயில்ல இவர் உண்மையுமே படிச்சிருக்காருங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூசரோட ப்ரொஃபைல் இங்கே பார்த்துருக்கீங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிக் யூசர் அண்ட் யூசரோட சினாரியோ அண்ட் கோலு. யூசரை பற்றின சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, பயோவில் சின்னதாக அவங்களுடைய யூசரை பற்றின ஒரு சின்ன பயோ அண்டு சினாரியோ அண்டு கோல். என்ன கோல்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் அச்சீவ் பண்ண போகிறாரு இந்த இடத்துல. என்ன சினாரியோ அந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்டோரி போர்டில் அவர் ஒர்க் பண்ண போகிறாரு, அதில் நடக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி என்ன. இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்க போகிறீங்க, அதுக்கு ஒரு யூசர் ஸ்டோரி போடுங்க, போடலாம். ஆன்லைனில் டிவி வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு ஆப்பில் ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, ஒரு ஸ்டோரி போட்டு பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, தேர்டு ஃபோர்த்து. நீங்கள் இதை பற்றி யோசிக்கக்கூடாது. இந்த கீழே இருக்கிற அந்த லைனு, இந்த ஆர்கிடெக்சர்லாம் விட்டுருங்க. இந்த இப்படி போது பாருங்கள், அதை விட்டுருங்க. இந்த போட்டை விட்டுருங்க. மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு யோசிங்க. 1 2 ஸ்டெப்பு. அப்போது உங்கள் வேலையை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், தெளிவாக போட ஆரம்பிக்கணும். ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அப்படி நேராக நான் டிவி வாங்கிட்டேன் சார் அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் கோ ஃபார் அ அப்ளிகேஷன் அண்ட் ஸ்டார்ட் அனலைஸ். சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பற்றி படிப்பீங்க. ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க பார்ப்பீங்க. ஸ்டார்ஸ் பார்ப்பீங்க, ஃபீச்சர்ஸ் பார்ப்பீங்க. இது எல்லாம் பார்த்துட்டு தான் பையின்றதை கிளிக் பண்ணுவீங்க. கரெக்டாக இல்லையா? அது எல்லாம் கரெக்டாக வரணும். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே எங்கெல்லாம் ட்ராப் ஆகுறீங்களோ அது எல்லாம் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்டர்னா ஒன்றும் இல்லை, உங்கள் யூசர். ஓகே, சினாரியோனா எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நான் ஆட்டோவை புக் பண்ணி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறணும், இதுதான் என் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? சினாரியோ என்ன, ஐ ஹாவ் ஒன்லி 15 minutes. இப்போ ஜர்னி ஃபேஸஸ், ஃபோன் எடுக்கவும் ரேப்பிடாக போடாமல் அந்த ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேஸஸ் எல்லாத்தையும் நான் அதில் கேப்சர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்னோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, என் மைண்ட் செட் என்னவா இருக்குது, என் எமோஷன் என்னவாகுது, என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணணும். எதில் கேப்சர் பண்ணணும், இந்த மாதிரி கேப்சர் பண்ணணும். அப்போது இந்த ஸ்டெப்லாம் வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு, உங்கள் எமோஷனல் கிராஃப் எப்படி இருந்துச்சு, இதை தான் இங்கே கேப்சர் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ அது எல்லாமே உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய இடம். ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக நீங்கள் சரி பண்ணக்கூடிய இடம். இதில் நீங்கள் மட்டும் யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. மார்க்கெட்டிங் பீப்புள் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் யோசிக்கிற மாதிரி இருக்கும், வேறு பீப்புளுங்களுக்கு கூட அந்த மாதிரி வேலை வருமா, அந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களுக்கான ஒர்க்கை கொடுத்துருந்ததில்ல. கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குது, வெப் டீமுக்கு இந்த மாதிரி வந்து ஆடு கார்டு பட்டன் போட்டால் ஒர்க் ஆக மாட்டேங்குது, மார்க்கெட்டிங் டீமுக்கு இந்த மாதிரி வந்து ஆஃபர் என்ன போடுங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வேலையை பிரிச்சுக்கலாம், வேலையை பிரித்து ஒர்க் பண்ணலாம். அப்போது இன்டர்னல் ஓனர்ஷிப் அண்ட் மெட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எந்த டீமு கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் கிடைக்க போகிற பெனிஃபிட் என்ன அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. புரிஞ்சுச்சா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரி போர்டு படிச்சீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறது. ஓகே, நீங்கள் இதவே கம்பேர் பண்ணிக்கோங்க. சரி, ஜர்னி மேப். ஓகே, யூ கேன் டேக் திஸ் ஆல்சோ. அவேர்னஸ், கன்சிடரேஷன், டிசிஷன், சர்வீஸ், லாயல்ட்டி. இந்த இடத்துல கஸ்டமர் ஆக்ஷன் இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி.
நான் சொல்லுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி குரூப்பில் இருக்கிற டெம்ப்ளேட் தான். திஸ் இஸ் எனஃப். இந்த எனர்ஜி குரூப் டெம்ப்ளேட் இஸ் ஃபைன் ஃபார் யூ ஆக்சுவலி. இது ஓகே. டூயிங், திங்கிங், சேயிங். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ஒன்றும் இல்லை. என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன யோசிப்பீங்க, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி நான் ஒன்று காட்டணும் பாருங்க. நீங்கள் இதே கூட எடுத்துக்கலாம். இந்த இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் வந்து ஃபில்அப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஃபில் அப் த பிளாங்க்ஸ். இங்கே இருக்கிற பிளாங்க்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. புரிஞ்சிச்சா? அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கான டூயிங்னா என்ன, செய்கிறது. திங்கிங்னா யோசிக்கிறது. நீங்கள் அந்த இடத்துல இப்படி யோசிச்சிருப்பீங்க. சேயிங் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படி. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4. இதில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எழுதிட்டு வருவாங்க. 1, 2, 3, 4, 5, 6 சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போடுறது தான் இதோட வேலை. புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஜர்னி மேப் கிளியராக இருக்குன்னா, கஸ்டமர் ஜர்னி மேப் கிளியராக இருக்குன்னா சிஜேஎம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கஸ்டமர் ஜர்னி மேப் சிஜேஎம். டன். லாஸ்ட் இது மாற்ற முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஐ நோ யூ பீப்புள் யாரெல்லாம் சாப்பிட்டீங்க தெரியல. ஓகேப்பா, ஃபைன். பிரெயின் ஸ்டாமிங். பிரெயின் ஸ்டாமிங்கிறது என்னன்னா ஒரு சூப்பரான வேலை. ஓகேங்களா? அதாவது யோசிக்கிறது. தனியாக உட்காந்து இல்லை, குரூப் ஆஃப் பீப்புள் கூட உட்காந்து யோசிக்கிறது. யோசனை. என்ன யோசனை? கலந்து ஆலோசித்து ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு பேர் பிரெயின் ஸ்டாமிங் சொல்லுவோம், தமிழில் சொல்ல போனால். ஓகே, பிரெயின் ஸ்டாமிங் இஸ் த ப்ராசஸ் பை டீம் ஆஃப் டிசைனர்ஸ் ஜென்ரேட் ஐடியாஸ் அபவுட் ஹவு டு அட்ரஸ் த இஷ்யூஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஐடென்டிஃபைட் இன் த யூசர் ரிசர்ச் ஃபேஸ். இப்போது பிரெயின் ஸ்டாமிங்கிறது என்னென்னா, உங்கள் யூசர், உங்களுடைய ஆடியன்ஸு எல்லாத்துக்கிட்டே இருந்து வாங்கின டேட்டா வச்சு இருக்கிற ப்ராப்ளத்துக்குலாம் சொல்யூஷன் கொடுக்குற ஒரு வேலை தான் பிரெயின் ஸ்டாமிங் சொல்லுவாங்க. இந்த பிரெயின் ஸ்டாமிங்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 10லேருந்து 20 பேர் உட்காந்துருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்டிக்கி நோட் கொடுத்துருவாங்க, ஒரு பேனா பென்சில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இல்லை மார்க்கர் கொடுத்துருவாங்க. உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்சன் என்ன பண்ணுவார், சொல்லுவார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை யோசித்து உனக்கு என்னெல்லாம் தோணுதோ ஒரு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் ஒரு பாயிண்ட் தான் இருக்கணும். நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. ஒரே ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்டில் இப்படியே எழுதி பேராகிராஃப் மாதிரி எழுதக்கூடாது. ஒரு ஸ்டிக்கி நோட்டில் ஒரே ஒரு டேட்டாவை போயிட்டு எடுத்துகிட்டு போய் ஒட்டு வரணும். 20 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான், அதில் தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுட்டு இல்லை. ஒரு ப்ராப்ளத்துக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே யாராருக்கெல்லாம் என்னென்ன மைண்டில் வந்து தோணுதோ எல்லாத்தையும் எதுவுமே விட்டுருவாங்க. ஸோ பிரெயின் ஸ்டாமிங்கிறது இதுக்கு மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் பிரெயின் ஸ்டாமிங் பண்ண சொல்லுவாங்க. பிரெயின் ஸ்டாமிங்னா ஒன்றும் இல்லை, கலந்து ஆலோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா. இது எல்லாரும் சேர்ந்து பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. இது எதுக்காக பண்ணுறோன்னா ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஓகே, இது எங்கே வரும்? நம்மளுடைய யூஐ/யூஎக்ஸ் ப்ராப்ளம் இதில் அனலைஸ் பண்ணுறது எங்கே வரும்னா, லைக் ஐடியேஷன் சொல்லிட்டு ஒரு செஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது 3rd ஸ்டேஜ். நம்ம ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்லாம் என்ன இருக்குன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அந்த ஐடியேஷன்ன்ற கான்செப்டுக்குள்ளே வர ஒரு மெத்தடு தான் இந்த பிரெயின் ஸ்டாமிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டெலிவரபிள் கிடையாது, இது ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாம் டெலிவரபிள். பர்சோனான்றது ஒரு டாக்குமெண்ட்டு, இதை பண்ணியே ஆகணும். சரியா? ஸ்டோரி போர்டு இது ஒரு டாக்குமெண்ட், இது பண்ணியே ஆகணும். ஜர்னி மேப்பு இது ஒரு டாக்குமெண்ட்டு ப்ளஸ் ஒரு டூலு, இது பண்ணியே ஆகணும். பர்சோனான்றது இதுவுமே ஒரு டூல் தான். ஸ்டோரி போர்டு இதுவுமே ஒரு டூல் தான். யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ/யூஎக்ஸ் டூல் பற்றி தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யூஎக்ஸ் டூல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபிக்மா, அப்புறம்பா அடோப் எக்ஸ்டி, அப்புறம் யூஎக்ஸ் டூல்ஸ், அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா, சொல்லுங்க. அப்புறம் மிரோ, மீரோ, பால்ஸ்மக்,
பால்சமிக். InVision. இன்விஷன். யூஎக்ஸ் கோபைலட். யூஎக்ஸ் கோபைலட், ஏ டூல், எல்லா டூலும் சொல்லிட்டீங்க. வெரி குட். கேன்வா, வெரி குட் வெரி குட், எல்லாம் பக்காவாக சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் இதெல்லாம் விஷுவல் டிசைன் டூல்ஸ். யூஐக்குன்னு ஒரு டூல், எல்லாம் யூஐ டூல்ஸ். கேன்வா, ஃபிக்மா, யூஎக்ஸ் பைலட்டு, கோ பைலட்டு, எல்லாமே யூஐக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு. யூஎக்ஸுக்கு பயன்படுத்துகிற டூல்ஸ் யாராவது சொன்னீங்களா? யாருக்குமே தெரியாது யூஎக்ஸுக்குள்ள என்ன டூல்ஸ் இருக்குது, என்ன மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது இந்த பிரைன்ஸ்டார்மிங்கிறது ஒரு மெத்தடு, ஓகேவா? இந்த யூசர் பர்சோனான்றது ஒரு டூல், ஸ்டோரி போர்டுன்றது ஒரு டூல், கஸ்டமர் ஜர்னி மேப்ன்றது ஒரு டூல், அதே மாதிரி எம்பத்தி மேப்னு ஒன்று இருக்குது, அது பேர் டூல். இதுக்கு முன்னாடி வரையும் யாருக்குமே இதை பற்றி தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு மிஸ்கான்செப்டில் தான் சுற்றிட்டு இருந்துப்போம். எப்படின்னா நம்மளை பொறுத்தவரை ஃபிக்மா, எக்ஸ்டி தான் வந்து யூஐ யூஎக்ஸ் டூல் சொல்லிட்டு, அது எல்லாம் யூஐக்கான டூலு, ஓகேவா? யூஎக்ஸ்குள்ளே அவ்வளோ டூல்ஸ் வந்து இதுதான் டூல். எங்கே இந்த மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ்ன்றது என்னென்னா, திஸ் இஸ் த டூல். ஜர்னி மேப் இஸ் அ டூல், ஓகே. எம்பத்தி மேப் இஸ் அ டூல், எக்கோசிஸ்டம் மேப் இஸ் அ டூல், பர்சோனா இஸ் அ டூல். புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்ல வர சொல்லிட்டு? இது எல்லாருக்குமே நியூவாக இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்குமே நியூவாக இருக்கும். நான் அது பர்சோனான்றது ஒரு டூலா, ஸ்டோரி போர்டுன்றது ஒரு டூலா, ஜர்னி மேப்ன்றது ஒரு டூலா அப்படின்னா, ஆமாம் டூல் தான். இது யாருக்குமே தெரியவே தெரியாது. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் த இண்டஸ்ட்ரி. தெளிவாக படிக்கிறதே கிடையாது நம்ம. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு முன்னாடி போன நிறைய பீப்புளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரிதல் கிடையாது ஆக்சுவலி. இட்ஸ் ஆல் டூல் ஃபார் த யூஎக்ஸ் பீப்புள். இதுதான் யூஎக்ஸோட பீப்புளோட டூலு. அவங்க உட்காந்து பென்சிலில் வரைகிறாங்க பாருங்கள், அதான் அவங்களோட டூலு. சொல்கிறது புரியுதுங்க? அது மெத்தடு. பென்சிலில் வரைகிறதுக்கு பேர் பிரெயின் ஸ்டாமிங்கில் வர ஒரு ஸ்கெட்ச் ஆர்ட், ஓகேங்களா? அதுக்கு பேர் ஸ்கெட்ச் ஸ்டாமிங் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் மெத்தடு. பிரெயின் ஸ்டாமிங்கிறது ஒரு மெத்தடு. ரிசர்ச் மெத்தடு, ரிசர்ச்சுக்குள்ளே வரதில்ல. யூசர் இன்டர்வியூ, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ, காம்பீட்டர் பெஞ்ச் மார்க்கிங், திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் மெத்தடு. இந்த மெத்தட்லேருந்து கிடைச்ச டேட்டாவை போட்டு ஒரு ஒரு பிளான்குள்ளே கொண்டு வராங்கல்ல, அதுக்கு பேர் தான் இந்த எம்பத்தி மேப்பு, ஸ்டோரி போர்டு, யூசர் ஃப்ளோ, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இது எல்லாமே டூல்ஸ் இல்லை சார், இது எல்லாமே டூல்ஸு, ஓகேங்களா? கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, அஃபினிட்டி மேப்பு, தட் இஸ் அ டூலு. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஓகே. மெத்தடுக்கும் டூலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சொல்கிறது புரிஞ்சுச்சா? இதை நீங்கள் வந்து எல்லாம் டூலாக தான் பயன்படுத்துகிறாங்க. யூஎக்ஸ் பீப்புள் யூஸிங் ஆஸ் அ டூல். எம்பத்தி மேப் இஸ் த டூல். See, empathy map is a collaborative design tool that visually organizes the user research into 4 quadrant. புரிஞ்சுதா இப்போ? யாராக்கெல்லாம் இது ரொம்ப நியூவாக இருந்துச்சு ப்ரோ? இது கம்ப்ளீட்லி நியூ ப்ரோ எனக்கு. என்னது டூல்ஸ் தான்? எம்பத்தி மேப் டூலா? எனக்கு நியூவா இருக்கு bro. புரியல, உங்களுக்கே புதுசாக இருக்கா? எனக்கு நியூவா இருக்காமா? நான் நெட்ல போட்டு பார்த்தாலுமே வந்து யூஎக்ஸ் போட்டாலே வந்து சிக்மா அதெல்லாம் தான் டூலாவே காட்டுது கண்டி. இதுக்குன்ட்டு இது மேப்பிங் அதெல்லாமே காட்டுறது இல்லை. இது புதுசா இருக்கு. அதுதான் சொல்கிறேன். உங்கள் எல்லாரும் உங்களை வந்து அப்படியே ஏமாற்றி வச்சுருக்காங்க மார்க்கெட்டில். எல்லாம் ஃபிக்மாவை படிங்க, டூல்ஸை படித்தா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்றது சொல்கிறேன் கேளுங்க. இன் டே ஒன் யூ நீட் டு ஸ்டடி அபவுட் த இந்த யூஎக்ஸை பற்றி படிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அந்த டூல்ஸை பற்றி படிக்கிறதுன்றது வந்து ஒரு லேட்டர் பாயிண்டில் பண்ணுற விஷயம். இன்றைக்கி ஃபிக்மான்னு ஒன்று வந்திருக்கு, ஓகேங்களா? எஸ்டர்டே இதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்துச்சு, எனக்கு எக்ஸின் ஒன்று வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, ஃபோட்டோஷாப்னு ஒன்று வந்துச்சு. எனக்கு வருஷம் ஃபுல்லாகவும் புது புது டூல் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரேம்னு ஒன்று வரும், அடுத்து வெப் ஃப்ளோன்னு ஒன்று வரும். ஃப்ரேமர் போச்சுன்னா சரி, ஃபிக்மா போச்சுன்னா இன்னொரு காமான்னு ஒன்று வரப்போகுது எனக்கு நாளைக்கு. ஸோ எனக்கு டூல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் என் டூலு. ஏன்னா என் யூஎக்ஸ் டூல் மாறாது, என்னோட யூஐ டூல் மாறும். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் டூயிங் எனி திங் யூஸிங் யூஸிங் இன் ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர். அது என்னன்னா லோகோ பண்ணுவோம், ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ணுவோம், ஓகேங்களா? பட் என்னோட யூஐ யூஎக்ஸுக்கு நான் என்ன பயன்படுத்துகிறேன், ஃபிக்மா அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்தினாலும், பட் மை பேசிக் ஷுட் பி ஹியர்.
அது எல்லாம் விஷுவலைசேஷன் டூல்ஸ்ப்பா. உங்களோட டூல் வந்து இதுதான், எம்பத்தி மேப்பு. சரியா? இது இது வந்து நீங்க பயன்படுத்துவீங்களா ப்ரோ? இந்த எம்பத்தி மேப்லாம் நம்ம நிஜமாலுமே நம்மளோட ஒர்க்கில் போடுவோமா? நம்ம எம்பத்தி மேப்பில் இதெல்லாம் போடுவோமா ப்ரோ? நம்மளோட வேலையில் இதெல்லாம் தேவைப்படுதா ப்ரோ? கண்டிப்பாக இதெல்லாம் உங்களோட வேலையில் தேவைப்படும். பட் அட்லீஸ்ட் நீங்கள் இதை போடலைனாலும் இதை பற்றி பேசி தான் ஆகும். நாங்கள் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு ரியல் டைம் சினாரியோ சொல்கிறேன், ஓகேங்களா? என்னோட சாட் ஜிபிடியோட போனால் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஓகேவா? நான் இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணனோ அதை லைட்டாக காட்டிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஓகேங்களா? சாட் ஜிபிடி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் எல்லாமே ஏஐ தான்ப்பா. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. இந்த இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஏதாவது உங்களுக்கு வந்து தப்பு தப்பாக தெரியுதா? நிறைய தப்பு இருக்குது இதில், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிஸ்டன்சி இல்லை. ஐகானுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இல்லை, ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. தேவையில்லாமல் நிறைய டம்ப் பண்ண மாதிரி இருக்குது, நிறைய பிரச்சனையோட இருக்குது. ஸோ ஐம் கண்டக்டிங் சம் ரிசர்ச். என்னென்னா என்ன பண்ணுறேன், இதில் என்னெல்லாம் தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போடுறேன். அது வந்து என்ன பண்ணுது, நிறைய விஷயங்களை தப்புன்னு சொல்லி எனக்கு போட்டுட்டு நீ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது. சரிங்களா? சாட் ஜிபிடிகிட்ட கேட்குறேன். இப்போ நான் அதுக்கப்புறம் நான் ஒரு டிசைன் பண்ணுறேன். இப்போது இதை பாருங்கள், அதாவது இங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் இப்போ நான் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் இந்த டிசைனை, இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? இது நான் பண்ண டிசைனு, இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது நான் பண்ணது. மேலே இருந்தது அது ஏற்கனவே இருந்த டிசைன், ஒரு ஆப் பண்ணி வச்சுருக்காங்க பழசு. இப்போ ரெண்டுத்துல எதுப்பா அழகாக இருக்குது? இது பண்ணது ஆப்வியஸ்லி செகண்ட் ஒன், கரெக்டுங்களா? பட் ஆனால் அப்போ தான் யோசித்தேன் நான், இதுலேயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகே, இதுலேயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குன்னா, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதாவது ப்ரியாரிட்டி, இதில் எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி? இவ்வளோ பட்டன்ஸா, இவ்வளோ விஷயங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நோட் புக் எடுத்து ஒவ்வொரு சினாரியோ எழுதுகிறேன். அதாவது இந்த பட்டன் வந்து ஒவ்வொரு சினாரியோவுக்கும் மாறும். 3 பட்டன் வரும், 4 பட்டன் வரும், 5 பட்டன், 10 பட்டன் கூட வரும். அப்போ யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ண யோசிச்சு இப்போ நான் ஒரு நீட்டான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். ஒன்லி 3 பட்டன் மட்டும்தான் வெளியே இருக்கும், மீதி எல்லாத்தையும் வேறு இடத்துல எடுத்து போயிடுறேன். ஓகேவா? சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது இதுக்கு என்ன தேவைப்படுது, இப்போ இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? அப்போது என்னுடைய டாஸ்க் எனக்கு ஃபஸ்ட் என்ன தெரியுது, இது பண்ண போகிறது ஒரு ஸ்டாஃபிங் கம்பெனி ஒன்று பண்ண போகுது. அதாவது ஆள் கொடுக்கக்கூடிய, அதை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு வேலை என்னவாக இருக்கும், செகண்ட் வேலை என்ன இருக்கும், தேர்ட் வேலை என்ன இருக்கும் அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணுறேன். இப்போ என் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலான டிசைன் அது. ஓகே, காட்டுறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 2-3 ரீல் ஃபிக்மாவை காட்டலான்னு தான் வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு நம்ம அதை பார்த்துடலாம். ஓகே, எஸ், என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நான் காம்ப்ரமைஸே ஆகலை. நான் நேற்றுலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரே ஒரு கார்டு ஒர்க்கு பண்ணுறதுக்கு மட்டுமே அவ்வளோ டைம் எடுத்துக்கினேன். ஓகேங்களா? சி, தெரியுதாப்பா? டிசைன் தெரியுதா? இப்போது நீங்கள் அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். இங்கே ஒரு பட்டன் வச்சுருங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெனுன்னு சொல்லுவோம் பேசிக்லி. ஓகே, அப்படி இல்லைன்னா கபாப் மெனு அப்படி சொல்லுவோம், இல்லை மீட் பால் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கபாப் மெனு இல்லை மீட் பால் சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ நார்மலி என்னுடைய இதை பார்க்கும்போது பேர் இருக்கும், அந்த இதெல்லாம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணியாச்சு. 2 பட்டன் மட்டும்தான் கீழே, மீதி எல்லாம் உள்ள. சிம்பிள். 3 ஆப்ஷன், இங்கே 3 ஆப்ஷன் தான் வரும், அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. இதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதான் டிசைன் கிட்ட இன்றைக்கி காட்டி அப்ரூவல் வாங்கிட்டேன். இது மாதிரி தான் டெவலப் பண்ண போகிறேன் சார், இதில் தான் எல்லாமே வைக்க போகிறேன். மீதி இது மாதிரி 7 சினாரியோ இருக்குது என்கிட்ட. எத்தனை சினாரியோ? 7 சினாரியோ இருக்குது. 1 2 3 4 சொல்லிட்டு அந்த 7 சினாரியோக்கும் பட்டன்ஸ் மாறும், மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் மாறும், இது உள்ள வர விஷயங்கள்லாம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணணும். இப்போது ஒரு கார்டுக்கு மட்டுமே நான் ஒரு நாள் எடுத்து ஒர்க் பண்ணுறேன்.
இதுக்குள்ளே அவ்வளோ சினாரியோஸ் இருக்குது. நான் உட்காந்து நோட் புக் எடுத்து எழுதி 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 எதெல்லாம் காமன் ஃபேக்டர், எதெல்லாம் காமனாக இல்லை, எதெல்லாம் வந்து ஒரு டைமில் வரும், எதெல்லாம் ஒரு டைமில் வராது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவேன் நான். திஸ் இஸ் வாட் ப்ராடக்ட் டிசைனர்ஸ் லைஃப். ஓகே, இப்போ கம்மிங் டு தி ஏஐ திங். ஓகே, இப்போ நான் ஏன் வந்து இந்த சப்ஜெக்ட்குள்ளே இப்போ வந்தேன் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே வரும் உங்களுடைய அந்த அனலைஸ் பண்ணுற பர்சோனாலேருந்து. நான் இப்போ எந்த பர்சனை வச்சு பேசினேன்? நான் ஏஜென்சி அந்த ஸ்டாஃப் கொடுக்க போகிற அந்த ரிக்ரூட்டருடைய பர்சனாவுக்கு என்னையா ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னா, அதான் ஃபஸ்ட்டு வேலை. அதை கண்டுபிடிச்சதுனால தான் அதனால் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவங்க கொடுத்ததை அப்படியே பார்த்து பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சார் அங்கே இருந்தது சார், அதனால் வச்சேன் சார். அதை மாற்றி எதாவது கொடுக்கலாமே. இப்போ நான் பார்த்தேன், நான் நான் ஏற்கனவே பண்ண டிசைனை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது கம்மிங் டு தி இதோ இருக்குது. எஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண டிசைனு. ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாம் இருந்துச்சு சார், எல்லாம் ஃபஸ்ட்டு பேஜில் வச்சுருந்தீங்க சார், அதான் பண்ணிட்டேன். அப்புறம் என் மைண்ட் யோசிக்குது, இது ஏன் பயாஸ்டாக இப்போ பண்ணிட்டோம், நம்ம இது வேறு மாதிரி யோசிக்கலாமே அப்படின்னு யோசிக்கும்போது இதில் நிறைய விஷயங்களை வந்து கம்மி பண்ணேன். கம்மி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற டிசைன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் அந்த கம்மி பண்ண டிசைன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. காட் இட், ஃபைன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபிக்மா மேக்குன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மா மேக் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வி ஆர் யூஸிங் ஃபிக்மா மேக் ஒன்லி. இப்போ ஒரு குயிக்காக ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணோமா, எங்களுக்கு இதான் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் எல்லாமே. உட்காந்து கடகன்னு அடிப்போம், உட்காந்து அடிச்சு 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 டேட்டா தான். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் வெர்ஷன் மட்டும் ஒன்று ரெடி பண்ணிடுறது. சரியா, பேசிக்காக ஒரு வெர்ஷன் ரெடி பண்ணிவிட்டு அதில் போய் ப்ராம்ப்ட் அடிப்பேன் நான். ஓகேங்களா, ஐ நீட் அ ஸ்க்ரீன் ஆஃப் மாடர்ன் யூஐ, நீட் டு பி டேபிள், அது இதுன்னு சொல்லி அந்த 5 டிஃப்ரெண்ட் வெர்ஷனு என்னென்னவோ கேட்டு அடித்து ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் 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 அது கூட உட்காந்து பேசி 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 ஒரு ஃபைனல் அவுட்கம் கொண்டு வந்து என் டீம் கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கிட்டு, அப்புறம் டெவலப்பர் கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் வந்து ஃபிக்மாவில் வந்து வரைகிறது, அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறது. நோ மோர் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தி மார்க்கெட், பிகன்ஸில் போய் பார்க்குறது, அந்த கதைலாம் கிடையாது இப்போதைக்கு. ஓகே, ஒன்லி கம் அப் வித் த ஏஐ பிளாட்ஃபார்ம். ஐ நீட் 3 வேரியேஷன், ஐ நீட் 4 வேரியேஷன், மாடர்ன் யூஐ லுக், ரியலிஸ்டிக் லுக், அப்படி போட்டு அடிச்சு நவுத்தி கொண்டு வந்துடுது. இதுதான் உங்களையும் எதிர்பார்ப்பாங்க, இதுதான் நடக்க போகுது. நோ மோர் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த இன்டர்நெட். ஏன்னா இன்ஸ்பிரேஷன் பார்க்கறதுலாம் டைமே கிடையாது. நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டு இன்ஸ்பிரேஷன் ஆகி உட்காந்து ஒர்க் பண்ணிக்க வேண்டியது தான். இதை பாருங்கள், ஒரே டிசைனுக்கு மாடர்ன் டேபிள் வச்சு, கார்டு வச்சு, ஒரே சைடு பாரை வச்சு, ஓகேங்களா, பைப் லைன் வச்சு, ஸ்ப்ளிட் வச்சு. எஸ், ஓகே, பார்த்துங்க. இருக்கா இருக்கா இது எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் கார்டு. ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலை. அதெல்லாம் ஆட் பண்ணணும், இதெல்லாம் அந்த ப்ராம்ப்டில் அதெல்லாம் சரியாக போட்டு பண்ணலாம். அதெல்லாம் பண்ணணும், பட் நம்மளுக்கு அதெல்லாம் டைம் இல்லை. நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் மட்டும் தான் தேவை, அதாவது ஐடியா மட்டும் தான் தேவை. இதில் எனக்கு ஃபுல்லாலாம் எனக்கு அவுட்புட் தேவையே இல்லை. ஏன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா என் டெவலப்பர்கிட்ட இந்த ஏஐ அவுட்புட் வந்து கொடுத்தோன்னு வச்சுங்களேன், எல்லாம் குப்பை மாதிரி அடிச்சு கொடுத்துதுப்பா, இதெல்லாம் பண்ண முடியாது, நான் வந்து டிசைன் அப்படியே கொடுத்துட்டு நான் ஃபிக்மாவில் கொடுத்துட்டு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டான ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுற ஒரு பர்சன் கிடையாது. நீங்கள் கேட்கறதெல்லாம் பில்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பர்சன் அவர். சரிங்களா, தப்பு பண்ணுவார், நிறைய தப்பு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அது. ஸோ அதனால் இட்ஸ் வெரி லெஸ் வி நீட் டு யூஸ் ஏஐ. பட் டிசைன்ஸ் தீம்க்கெலாம் நான் இதுதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். பாருங்கள், ஃபிக்மா மேக்கு தான் எனக்கு இப்போதைக்கு. ஃபிக்மா மேக்கு, கூகுள் ஸ்டிச்சு, 2 பேரும் தான் நம்மளுடைய உயிர் தோழர்கள் இப்போதைக்கு. ஓகேவா, கம்மிங் டு தி கூகுள் ஸ்டிச் பிளாட்ஃபார்ம். கூகுள் ஸ்டிச் வந்து ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம், எப்பயுமே ஓப்பனில் தான் இருப்பார். போவேன் போவேன் கடைன்னு போடுவேன், ஒரு ப்ராம்ப்ட் அடிப்பேன், ஒரு ஒரு இது வந்துடும், அவ்வளோதான், சிம்பிள். சரி, லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பசங்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், எனக்கு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கொடுத்தது இப்போ அதுங்க
தெரிதா? வித் கோடோட கிடைக்கும் எனக்கு இது. ஐ ஹாவ் த கோட் ஆல்சோ. மேபி இது யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு நோ ப்ராப்ளம். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. பாருங்க கோடிங்கோட எனக்கு கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா என்னன்னா, கரெக்டான கொஷின் கேட்கணும், கரெக்டான விதத்தில் ப்ராம்ப்ட் அடிக்கணும். இதுதான் உங்களுக்கு தேவை. சொல்கிறது புரிஞ்சுதா? ப்ராம்ப்டிங் அப்படின்றது சும்மா வர்றது கிடையாது. நாலேஜ் இருந்தால் மட்டுமே உங்களால் பக்காவாக கேட்க முடியும். அந்த அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கிட்ட கேட்க முடியும். முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கூகுள் இருந்து கொடுத்துரும். ஆனால் இன்றைக்கி ஏஐ பொறுத்தவரை நீங்கள் தெளிவாக கேட்டால் மட்டுமே தெளிவாக கிடைக்கும். அப்போ இங்கே தெளிவான லாங்குவேஜ் முக்கியம், தெளிவான ஒரு நாலேஜ் முக்கியம் ஏஐ பொறுத்த வரையும். நோ மோர். அதுவே புரிஞ்சிக்கும் அப்படின்னா புரிஞ்சிக்கும், இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒன்று பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. கரெக்டான விஷயத்த ஒன்று புரிஞ்சு கொடுக்காது. ஃபைன் கைஸ், ஐ திங்க் we started at 9. We are ending with 10:30. I think யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டவங்க யார், சாப்பிடாதவங்க யார்? சாப்பிட்டவங்களாம் மீ அப்படின்னு போடுங்க, சாப்பிடாதவங்களாம் நோ அப்படின்னு போடுங்க. தயவுசெய்து சாப்பிட்ருங்க என் செஷனுக்கு வந்தீங்கன்னா, அப்போ தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுப்பேன். ஓகேவா ப்ரோ? சாப்பிட்ருங்க ப்ரோ எல்லாருமே, ஓகேவா? பிகாஸ் கொஞ்சம் நம்ம நிறைய எடுக்கலாம், நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான். இல்லைன்னா நான் கம்மி பண்ணிடுவேன், 1 hour தான் செஷன் கொடுத்துருவேன் அப்புறம். ஓகே ஃபைன். இன்னைக்கு என்னலாம் நியூவாக கற்றுக்கிட்டீங்க? அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, நீ என்ன பண்ணணும்னா கிளாஸில் இருக்கும்போது அப்படியே நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? சாப்பிடாதவங்க சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் லைக் திஸ். ஸோ யாராவது சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்பயே போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஐ நெவர் மைண்ட். எங்களுடைய மீட்டிங்லாம் பண்ணும்போதெல்லாம் இருக்காங்க, நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்ருங்கண்ணா. ஓகேவா? ஃபைன். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க கைஸ்? சொல்லுங்கள் பார்க்கலாம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். Anyone can unmute and talk. நான் பிரைன் ஸ்டோம் அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. யூஐ பற்றி டீட்டெயில்ஸ் நல்லா இருந்துச்சு. யூஎஸ் இல்லை யூஐ நிறைய தெளிவாக புரிஞ்சுச்சு. அண்ட் தென் வந்து பர்சனல் நான் ஆல்ரெடி பண்ணேன், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதில் நிறைய மிஸ் ஆயிருக்கு, இதுதான் தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ரீசெட் பண்ணி அனுப்பி விடுங்க மறுபடியும். ஓகே. யா, அப்புறம் ஸ்டோரி போர்டு, அந்த ஜேர்னி, கஸ்டமர் ஜேர்னி, அது எல்லாமே தெரிஞ்சது ப்ரோ. சூப்பர் சூப்பர், வெரி குட். தேங்க்ஸ் கௌஷிகா. ஓகே. யா, ஓகே. வேற வேற யாரு? சி, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினாரி சொல்லிடுறேன் நான், ஓகேவா? நான் வந்து ஒரு பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. பெரிய மீட்டிங்னா, நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் எவ்வளோ பே பண்ணி போயிருக்கீங்க? இதுவரை ஒர்க் ஷாப்புக்கு பே பண்ணி போயிருக்கீங்களா? ஒரு நாள் ஒர்க் ஷாப் இல்லை ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப்புக்கு இந்த மாதிரி பே பண்ணி போயிருக்கீங்களா? ஓகே. 500 திலக்கு, ஓகே. கிரிதரன் 199, ஓகே. ஓகே, 1 டே ஒர்க் ஷாப் போயிருக்கீங்க, ஓகே. ஓகேங்களா? ஓகே, மற்றவங்க யாரும் ஒர்க் ஷாப் பக்கம் போனது கிடையாது, சந்தோஷம். நீங்கள் போகலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன், ஓகேங்களா? அந்த ஒர்க் ஷாப்பு மில்லியனர் மைண்ட் செட்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப். நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, பட் இதை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்கவும் தேவையில்லை. பட் நான் எதுக்காக இதை போனன்றது நான் தனியான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்புறமேட்டு. இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. எவ்வளோ? இதை பாருங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி 9,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. 3 நாள் நடக்கும், ஓகேங்களா? எங்கே நடக்கும்? சென்னையில், மும்பையில், டெல்லியில், ஓகேங்களா? இது யார் எடுக்கிறாங்கன்னா ஒரு தடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தடேஸ் லாரன்ஸ் சொல்லிட்டு ஒரு மலேசியன் பர்சன் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாரு. ஐ மீன் சக்ஸஸ் கேன்றது நம்ம ஊர், இவங்க தான் அதோட ஓனர்ஸு. ஆனால் இதை கண்டக்ட் பண்ணுற பர்சன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தடேஸ் லாரன்ஸ் சொல்லிட்டு அவங்க தான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். கோச், அவர் தான் கோச்சு. அவங்கக்கிட்ட இருந்து நான் வேல்யூபிளாக கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அதாவது என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா,
நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டே இருக்குமா. ஓகேங்களா, உண்மையுமே அப்படிதான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அப்படியே அப்படியே பார்த்துட்டு நம்ம அடுத்த வாட்டி வரும்போது பிடிச்சிக்கலாம் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுடுறோம். ஓகேங்களா. ஆனால் அடுத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சிக்கிறாங்க. எஸ் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டா என்ன பண்ணுறாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் உங்களை அட்மிட் பண்ணி பேச சொல்கிறது உங்களுக்கு முன்னாடி போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. அது இப்போ கௌஷிகா என்ன பண்ணிட்டாங்க, எஸ் அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்துகிட்டு பேசிட்டாங்க. இதே மாதிரி அவங்க இந்த ஒரு 30 நாள் இருந்து 90 நாள் வரையும் பேசுனாங்கன்னா நாளைக்கு இன்டர்வியூலும் போய் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்டு வந்து டெக்னிக்கலாக ஜூமில் தான் நடக்க போகுது. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா? திஸ் இஸ் த ஃபஸ்ட் டே அப்படின்லாம் இல்லை. த த ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் திங் இன் யுவர் கெரியர், டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அண்ட் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜூமு அண்ட் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 10 to 15 மெம்பர்ஸ். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன போகிறாங்க, எனக்கு தெரிஞ்சது எனக்கு வந்தது தான் பேசணும்ப்பா. அந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக போயிடும். பிகாஸ் இங்கே பேசாமல் நிறைய பேர் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, தே ஆர் வெரி வெரி இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோடு இருக்கிற மக்கள். இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோடு இருக்கிற மக்கள். நானுமே அப்படி தான் இருந்தேன். சொல்கிறத புரிஞ்சுங்க, நல்ல நிஜமாலுமே புரிஞ்சுங்க. இன்றைக்கெலாம் வந்து மைக்கு வந்தால் மைக்கை வாங்கி நான் விட்றதே கிடையாது. ஏய் குடியா, மைக்கை குடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பிடிங்கிட்டு போகிற அளவுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, எனக்கு ரீசெண்டாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பவர் சோப்பு இருக்குல்ல, அவருடைய அந்த ஃபவுண்டரை மீட் பண்ணுறதுக்கு. பவர் சோப் மட்டும் கிடையாது, யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த எல்லாரையுமே போய் எந்த எந்த பிஸ்னஸ் ஓனர் வந்தாலும் போய் பேசிடுறது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த பர்சன். ஓகே. ஸோ இவர் தான் பேசினேன், போயிட்டு இவர்கிட்ட பேசினேன். ப்ளஸ் மைக்லேயே ஒரு 2-3 கொஷின் கேட்டிருந்தேன் ஆக்சுவலி. சரியா. ஸோ பவர் சோப் இவர் தான் அந்த பர்சன் ஆக்சுவலி. ஸோ இவர்கிட்ட தான் நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார். ஸோ இதே மாதிரி எனக்கு இவங்க பெரிய ஆள், அவங்ககிட்ட போய் கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம மட்டும் போய் கேட்க வேண்டியது தான். நேச்சுரல்ஸ் சலூன் தெரியுமா? இந்த மனுஷெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பர்சன் ஆக்சுவலி. இவர் தான் சிகே சிகே. ஓகே, நேச்சுரலோட ஃபவுண்டர். சரிங்களா. ஸோ இவரையும் மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆச்சி மசாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆச்சி மசாலா எல்லாமே எப்படி ப்ரோ? இவர்கிட்டயும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, பேசினேன். ஓகேங்களா. இவருமே நல்லா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு போகிற பர்சன் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமான நிறைய நபர்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் நான் ஆக்சுவலி. ட்ராவல் இந்த சென்ஸ் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அவங்கக்கிட்ட நிறைய இன்புட் வாங்கியிருக்கிறேன். இதே மாதிரி வேலுமணின்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? டாக்டர் வேலுமணி தாத்தா. பஞ்ச் டைலாக் பேசுவார் பயங்கரமாக. பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்களே. எஸ் ப்ரோ, பார்த்துருக்கேன். தைராக்கார் வேலுமணி ஒரு பேர் ஆக்சுவலி. ஓகேங்களா. பயங்கரமான பர்சனு. செம செம பர் செம பர்சன் ஆக்சுவலி. ரியலி குட் பர்சன் ஆக்சுவலி. இவர்கிட்டயுமே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஹி இஸ் ஆல்சோ குட். ஓகே. ஸோ பேச வரும்போது தான் இவங்களுடைய வாய்ப்பெலாம் கிடைச்சிது. நான் பேசாமலே உட்காந்துட்டு இருந்தேன்னா இவங்கக்குள்ளலாம் நான் இன்ட்ராக்ட்லாம் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டேவை வந்து ஓட்டுறோம். நானே எல்லாம் ஓட்டல. நானும் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் வந்து டேவை வந்து ஒவ்வொரு நாளும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஸ்டார்ட் டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி ஷை. ஏன்னா எதாவது யோசிச்சிடுவாங்களோ, எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் டாக். ஓகே. ஸோ இன்னோட அந்த செஷன் இப்போ முடிப்போம். நம்ம ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு. அந்த ஒர்க் ஷாப் போனாங்களே சொன்னாங்களே, அங்கே போய் கற்றுக்கிட்டு தான் நிறையா வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது. ஓகேங்களா. நம்ம வந்து எப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா ஃபினான்ஷியலாகவும் ப்ளஸ் நம்மளுடைய லேர்னிங்கையும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற நிறையா விஷயம் நாங்கள் தான் போய் கற்றுக்கிட்டேன்.
அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து படிக்கலைன்னா நீங்கள் வந்து டை ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம படிக்கலைன்னா யூ ஆர் டையிங் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலி அதான் உண்மை. படிக்கலைன்னா போச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். நீங்கள் என்னைக்கு உட்காந்து படிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பழச்சிக்கிட்டீங்க. ஓகேங்களா? அதாவது ப்ரீத்திங் அப்படின்றது நீங்கள் படிக்கிறது தான். சாப்பிட்றதுன்றது படிக்கிறது தான். ஸோ நீ படிச்சுக்கிட்டே இருந்தனா பழச்சிக்கிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் வாட் அந்த அந்த இடத்துலேருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மந்த்ரா ஃபார் மீ. படி, குரோ ஆகிட்டே இரு. படி, குரோ ஆகிட்டே இரு. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி ட்ரை பண்ணு. அவ்வளோதான் சிம்பிள். நோ அப்படின்லாம் கிடையாது. எஸ், ட்ரை ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. க்ரோ பண்ணிக்கோ உன்னை. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களாம் பயன்படுத்தி இருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கௌஷிகா வந்து ஜாயின் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்ததுனால அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்சைட்ஸ் கிடைக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ அவங்க நல்ல ஒரு கம்பெனி வேலைக்கு போக போகிறாங்க. அவங்களுக்கு மந்த்லி அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்க போகுது. ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு ஹாப்பினஸாகவும் சரி, ஃபேமிலிக்கும் சரி, தே வில் கெட் அ ஹாப்பினஸ். அதே மாதிரி தான் திலக்கா இருக்கட்டும், கிரியா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், எல்லாருக்குமே தான். தினேஷ், யூ பீப்புள் ஆர் என்ஜாய்டு. நவ் யூ ஆர் லேர்னிங் சம்திங் வெரி நியூ. கரெக்டாக இதுக்கு முன்னாடி வரையும் தெரியாத ஒரு விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். இல்லை இவர் கூட நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண போகிறேன். ஏன்னா எதை வேணா இருக்கலாம். சம்திங் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் மீ. இல்லை சம்திங் ஐம் கிவிங் சம்திங் டு யூ. இப்போது இந்த செஷனுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு 100 பேர் மொத்தமாக அப்ளை பண்ணியிருந்தது. எத்தனை பேர்? 100 பீப்புள். 100 பீப்புள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 100 பீப்புளில் ஒன்லி 11 or 12 people have got the chance of getting with me. இந்த 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 10லேருந்து 15 பேருக்குள்ளே கிடைக்க போகிற அந்த பெனிஃபிட் தான், இந்த பெனிஃபிட் தான் இந்த இயர்லியர் பெனிஃபிட் ஃபார் யூ கைஸ். நாளைக்கு சொல்ல முடியாது, நான் என் செஷனை வந்து நான் ஆன்லைன் எடுக்காமல் போகலாம், இல்லை நான் ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுத்துட்டு போகலாம், நான் இதே மாதிரி என்னோட எஃபர்ட் எல்லாத்தையும் போடுவேன்னா சொல்ல முடியாது. இல்லை என் டீமில் இருக்கிறவங்க கிளாஸ் எடுக்கலாம், நான் ஜஸ்ட் 2 நாள் மட்டும் வந்து செஷன் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். I cannot say anything, but this is the time you can utilize best out from me. இன்னைக்கு நான் இருக்கிற அந்த எனர்ஜியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா நான் கிளாஸ் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த 5 வருஷம் போனேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் நான் போட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு சான்ஸும் கிடைக்காது. பிகாஸ் த டைம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ரைட் நோ. கரெக்டாக பேக்கடான ஒரு செஷனு, பேக்கடான ஒரு டைமு. என் டைம் எப்படி போகுதுன்னு என்னாலே சொல்ல முடியாது. அவ்வளோ டைம் பேக்கடாக இருக்கும். ஸோ இந்த டைமை, இந்த எனர்ஜியை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. இதுதான் அந்த வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இன்னும் நல்லா பயன்படுத்திங்கன்னு சொல்ல வரேன். யூட்டிலைஸ் வெல். நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னா என்னுடைய செஷனையும் என் டைமையும் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றது சொல்ல வரேன். ஆஸ்க் ஸோ மெனி கொஷின்ஸ், ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். எப்பயுமே உங்களோட டவுட்டை கேளுங்க. சரியா? ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் மூமெண்ட். வரட்டும் வரட்டும் கேட்போம் கேட்போம் அப்படிலாம் இல்லாமல் அப்பப்போ கேட்டுருங்க. எனக்கு சப்போஸ் இல்லைனாலும் நம்ம குரூப்பை கூட போடுங்க. ஐ கேன் ஆன்சர் ஃபார் தட். ஓகேவா கைஸ்? Sure, bro. எஸ், தேங்க்யூ. எப், தேங்க்யூ கைஸ். போய் சாப்பிடுங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. எப், பை கைஸ். Thanks, bro. Thank you, bro. நாளைக்கு மீட் பண்ணுவோம். எப். Bye, bro. ம். Not Bye, bro. interested. யா.